பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் எழுதிய கைவல்ய நவநீதம் பிரம்ம ஞானத்தை போதிக்கின்ற வேதாந்த தமிழ் நூல். இதை நாம் பார்த்து வருகின்றோம். தத்துவ விளக்கப்படலம் என்ற பகுதியில் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் நாம் எதுவரை பார்த்திருக்கிறோம் என்றால் பாடல் 31 தத்துவ விளக்கப்படலத்திலே 24வது பாடல் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூட்சும சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர் தொடங்கினாரே. மரத்தின் கிளைகளை காட்டி நட்சத்திரத்தை காட்டுவது போல, பிறையை காட்டுவது போல, அருந்ததி நட்சத்திரத்தை காட்ட பெரிய நட்சத்திரத்திலிருந்து சிறிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவது போல தெரிந்ததை வைத்துக்கொண்டு தெரியாததை நமக்கு ஸ்தூலத்தை வைத்துக்கொண்டு சூட்சமத்தை எடுத்துரைக்கும் விதமாக நம்ம ஆச்சாரியார் குருநாதர் தொடங்குகிறார் என்று சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அத்தியாரோபம் அவபாதம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அத்தியாரோபம் என்றால் என்ன? யாராவது பதில் சொல்லுங்களேன். அத்தியாரோபம் என்றால் என்ன? இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது. இல்லாத ஒன்றை இருப்பதின் மீது ஏற்றி வைத்து, ஆமா, இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது கிடையாது. இல்லாத ஒன்றை, பொய்யான ஒன்றை இருக்கின்ற ஒன்றின் மேல் ஏற்றி பார்ப்பது, ஏற்றி வைத்து அதை பார்ப்பது. அது இருக்கிறது ஒண்ணு வேணும், இல்லாதது ஒண்ணு இருக்கணும். சத்தியம் ஒண்ணு இருக்கணும், அசத்தியம் ஒண்ணு இருக்கணும். ரைட். அபவாதம் என்றால் என்ன? நீக்கிறது. இது இல்ல அது இல்லன்னு எதெல்லாம் ஏற்றி வச்சோமோ அதெல்லாம் நிக்கிறதா? அதாவது இல்லாததை ஏற்றி வச்சுட்டு அப்புறம் அதே நிக்கிறதா? மாயையா இருக்கிறதெல்லாம் நிக்கிறது. அந்த நஜம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்க. நல்லது. சோ அத்தியாரோபத்தின் மூலம் நாம் பந்தத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றோம். அபவாதம் மூலம் மோட்சத்திற்கான வீடு பேறு நிலையை நமக்கு உரைக்கின்றது இந்த வேதாந்தம் என்பதை பார்த்தோம். அதற்கடுத்து ஆரோபம், அத்தியாசம், கற்பனை, அத்தியாரோபம் இதெல்லாம் என்னது? ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தத்தை கொண்ட வெவ்வேறு வார்த்தைகள். ஓர் தத்துவத்தினில் வேறொரு தத்துவத்தினில் ஓர்தல். அதுதான் ஒன்றின் மேல் வேறு ஒன்றை பொருத்தி பார்த்து நாம் அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வது. நாருடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியாய் தோன்றல், நீருடு காணல் தோன்றல், நிறம் தளல் வெளியில் தோன்றல். அப்படின்னா என்ன? நாரோடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியை தோன்றல். நமஸ்காரம் சுவாமிஜி. கயிற்றின் மேல் பாம்பை பார்க்கிறது, அடியை மனிதனாக பார்ப்பது. அதுக்கடுத்து என்ன வந்தது? காணல் நீரை உண்மையான நம்புவது.
அதற்கு அடுத்தது ஆகாயம் வந்து ப்ளூ கலர். இல்லாத ஆகாயத்துல இருக்கதாவும் அதுல நீல நிறமா கலர் இருப்பதாகவும் நினைக்கிறது. சரி. உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி என்றால் என்ன? 28வது பாடல்ல இப்படி போல நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்புமாய் இரண்டுமற்று ஒன்றுமாய் உணர்வு ஒளியாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐபூந்த விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்ததென்று அறிந்து கொள்ளே. உணர்வு ஒளி நிறைவாய் அப்படிங்கிறத என்னவென்று புரிந்து கொள்வது? சத்து சித்து ஆனந்தம். அவ்வியக்தம் என்றால் என்ன? வெளிப்படாத தன்மை. வெளிப்படாம இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது. முன்னாடி இருக்கிறது. காரண சரீரத்துல எப்படி எல்லாம் அடங்கி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அந்த இதுக்கு வெளிப்படாம. அவ்வியக்தம். சத்துவ குணத்திற்கான நிறம் என்னது? வெள்ளை. வெள்ளை. ரஜோகுணத்திற்கான நிறம் சிவப்பு. செந்நிறம். தமோ குணத்திற்கான நிறம் கருப்பு. கருப்பு. வியக்தம் என்றால் என்ன? வெளிப்பட்டது. வெளிப்பட்டது. எது வெளிப்பட்டிருக்கிறது? முக்குணங்களும் வெளிப்பட்டது. 3 குணங்களும் வெளிப்பட்டது. மகத்தத்துவம் என்றால் என்ன? சமஷ்டி தத்துவம். முன்னாடி அது சமஷ்டி காரண தத்துவம், புத்தி தத்துவம் தான் அகங்காரம் அதுல இருந்து வருது. அகங்காரம் மகத்தத்துவம். அகங்காரம் அது. நல்லது. சோ இந்த பாடல் வரைக்கும் பாடல் 24 தத்துவ விளக்கப்படலத்துல மொத்தமாக 31வது பாடல் அது 31வது சேர்த்து இந்த பாடல் வரைக்கும் பார்த்திருக்கின்றோம். அதாவது ஆச்சாரியார் இங்க வந்து நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், அந்த சீடன் பக்குவப்பட்டதுக்கு பின்பு, பக்குவ நிலையை அடைந்ததுக்கு பின் அவனுக்கு பிரம்ம உபதேசத்தை, பிரம்மத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்போது சொல்லும் பொழுது அவனுக்கு நேரடியாக முதலில் இந்த 3 அவஸ்தைகளை பற்றி சொல்லியிருந்தார். ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி. உன்னது நினைவு, கனவு, ஆழ்ந்த தூக்கத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதிலே இருப்பது யார் யார், ஒவ்வொருத்தரா வெவ்வேறா என்ற கேள்விகள் வந்தது. அப்பொழுது அவனுக்கு புரிந்தது போலவும் புரியாதது போலவும் சில விஷயங்கள் தெரிந்தது என்றும் அதிலே எனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார். அதன் பின்பு குருநாதரானது விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அத்தியாரோபம், அவபாதம் என்று ஆரம்பித்து முதலிலே நாமரூபங்கள் இரண்டும் இன்றி சமமாக இருக்கின்ற உணர்வு ஒளி நிறைவாய் என்ற சச்சிதானந்தத்தை ஆரம்பத்தில் அவனுக்கு உபதேசம் செய்கின்றார். நீ பிரம்மமாக இருக்கின்றாய் அப்படிங்கிறது முதல் உபதேசம் சொல்லி விடுகிறார். ஆனால் அது சீடனுக்கு முழுவதுமாக புரியவில்லை என்ற காரணத்தினால் அதுக்கு அடுத்து இந்த ஆரோபம் என்ற விஷயங்களையும் அதனால் என்னென்ன விஷயங்கள் உருவாகினது என்றதை ஒவ்வொன்றாக சிருஷ்டி கிரமத்தை படுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பிரம்மத்தின் மீது கல்பனையாக தோற்றமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது சொல்லும் பொழுதுதான் அவ்வியக்தம் என்ற ஒரு சப்தத்தை பயன்படுத்துகிறார். அவ்வியக்தம் என்பது வெளிப்படாத தத்துவம். பிரம்மத்திற்கு நிழல் போல பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அந்த தத்துவத்திலே ஈசனின் உட்பார்வையினாலே, ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால் அந்த அவ்வியக்த தன்மையிலிருந்து வெளிப்படாத தன்மைக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அதற்கு பேர் தான் என்ன சொல்லியிருந்தோம், வியக்தம் என்று. அப்படி வியக்தமான விஷயங்கள் 3 குணங்களாக வெளிப்படுகின்றது. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணம். அந்த குணங்களை பற்றி அவர் எடுத்துரைத்திருந்தார். அதுபோல இந்த சிருஷ்டி கிரமமானது ஒரு முறையில் மட்டும் சொல்லப்படுவதில்லை, பல முறைகளில் சொல்லப்படுகின்றது. அதுல இங்க இன்னொரு முறையும் சொல்லியிருந்தார், மகத்தத்துவம் என்று எடுத்துரைத்திருந்தார். எல்லாத்திற்கும் அதிஷ்டானமாக இருப்பது பிரம்மம். பிரம்மத்தை சார்ந்து வெளிப்படக்கூடிய இந்த முக்குணங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த சிருஷ்டிகள், ஜகத்து மற்ற அனைத்துமே ஒவ்வொரு பிலாசபி ஒவ்வொரு விதமான தோற்ற முறைகளை எடுத்துரைக்கின்றன. அதுல ரொம்ப நம்ம தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு பிலாசபியும், நம்மளுடைய சனாதன தர்மத்திலே நிறைய பிலாசபிஸ் இருக்குது. சாங்கிய யோகம் இருக்கு, பதஞ்சலி யோகம் இருக்குது, துவைத்தம் இருக்குது, விசிஷ்டாத்வைதம் இருக்கிறது, நிறைய சார்வாக்கம் இருக்கிறது, பூர்வ மீமாம்சா இருக்கின்றது.
வைசீக மதம் இருக்கின்றது, நிறைய பிரிவுகள், உட்பிரிவுகள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால், ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வேர்களுக்குள் எவ்வாறு உருவாகுகிறார்கள், எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, எதிலிருந்து எது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து இந்த வேறுபாடுகள் எல்லாம் அமைகின்றது. இந்த உலக உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயம் என்பதை ஆச்சாரியார் முன்னாடியே சொல்லிடுறார். எங்க சொல்லிடுறார்? பாடல் 28ல செப்பு கற்பனையினாலே ஜனித்தது என்று அறிந்து கொள்ளே அப்படின்றார். ஆக்சுவலி இது எதுவுமே உண்மையாக இருப்பாக இருக்கிறதா என்றால் கிடையாது. காணல் நீர் போன்ற ஒரு தோற்றமாக இருக்கின்றது. அறிவாலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உண்மையற்ற தன்மையை நமக்கு புரியும், மித்யாத்தன்மை நமக்கு புரியும் என்று சொல்லுகிறார். இருந்தாலும் நமக்கு நேரடியாக பிரம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது புத்தியில் ஏறாத காரணத்தினால், புரிதல் இல்லாத காரணத்தினால், ஆரோபம் என்று கற்பனையாக இந்த ஜகத்தின் உற்பத்திகளை, கற்பனையான இந்த உற்பத்திகளை விளக்கமாக ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கப் போகின்றார் நமக்கு. அதுலதான் இப்ப 32வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும், முக்கணங்களினும் தூயதாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும், முக்குணங்களிலும் தூயதாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை எக்குணங்களிலும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். இப்ப இதுல இக்குணங்களில் விண் போன்று இருக்கும் சிற்சாயை அப்படின்னா, இக்குணங்கள் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நாம அவ்வியக்தத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த 3 குணங்களை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 குணங்களிலும் விண் போன்றுனா ஆகாசம் போல் எல்லா இடத்திலும் சிற்சாயை, சிற்சாயங்கிற வார்த்தை சப்தம் ரொம்ப முக்கியமானது. அதாவது பிரம்மத்தினுடைய இந்த இடத்துல சித்தினுடைய நிழல், சித்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். சாயை என்றால் பிரதிபிம்பம், ரிஃப்ளக்ஷன் ஆர் நிழல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இந்த 3 குணங்களிலுமே அதனுடைய பிரதிபிம்பம் வெளிப்படுகிறது. முக்குணங்களில் தூயதாம் முதற்குணம், இந்த 3 குணங்களிலே முதலாக இருக்கக்கூடிய சத்துவ குணத்தில்தான் இந்த சித்தான அறிவு சொரூபமான அறிவு உணர்வு ஆனது பிரதிபலிக்கின்றது. அப்படி தூயதாம்னா சத்துவத்தை தான் தூயதாம் என்றோம். அப்ப அந்த பிரதிபலிக்கின்ற அந்த தன்மைக்குத்தான் மாயை என்று அர்த்தம். நாம் இதுவரைக்கும் தத்துவபோதத்துல மாயை பார்த்திருப்போம், பல இடங்கள்ல மாயை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இங்க நம்ம அவ்வியக்தம், வியக்தம், மாயை இந்த 3 சப்தங்களை நம்ம புரிஞ்சோம். அவ்வியக்தம் என்பது வெளிப்படாம இருக்கிறது, பிரம்மத்தை சார்ந்து பிரம்மத்துக்கு நிழலாக இருப்பது போல ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல 3 குணம் வெளிப்படாத இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்கிறார்கள். இங்க அதிலிருந்து அடுத்த நிலையான வெளிப்பட்ட 3 தத்துவங்கள். அந்த 3 தத்துவங்களிலே தூயதாம் சுத்தமான சுத்த சத்துவ குணத்திலே வெளிப்படுகின்ற பிரதிபலிக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை பிரம்மச்சாயை, அதான் அதுக்கடுத்து சொல்ல அக்குண பிரம்மச்சாயை. முதல்ல அந்த சத்துவ குணத்துல பிரதிபலிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு தான் மாயை, உபாதியா இருக்கக்கூடிய மாதை. அதுல பிரதிபலிக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கு பேரு பிரம்மச்சாயை, அதற்கு பேர் அந்தர்யாமி என்று அர்த்தம். அந்தர்யாமி என்றால் எங்கும் நிறைந்தவர், நமக்குள் உயிருக்கு உயிராக நமக்குள் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை தான் நாம் அந்தர்யாமி என்று சொல்கிறோம். இறைவனைத்தான், அல்லது அந்தர்யாமி அப்படிங்கிறது பல சொற்களால் நம்மால் சொல்லப்படுகிறது. பல வார்த்தைகள்ல நம்ம அந்தர்யாமிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஈஸ்வரன் சொல்ல முடியும், காரண சரீர சமஷ்டி அபிமானி என்று சொல்லலாம். அஞ்ஞான உபாதிக சைத்தன்யன், உபதீத சைத்தன்யன் என்ற பேர் இருக்கு. காரண உபாதிகள், மாயா உபாசகன், மாயாவி, மாயி, ஜகத்யோனி, அக்ஷரம், அனந்தமயம், அவ்வியக்தன், சகுண பிரம்மம், அவ்யாக்கிருதன், இது போன்ற எல்லா பேர்களுமே வெவ்வேறு பேர்களில் சொல்லப்படுவது எல்லாமே இந்த அந்தர்யாமியை தான் சொல்றோம். அந்தர்யாமி வேற யாரும் இல்லை, ஈஸ்வரனை தான் நம்ம அந்தர்யாமின்னு சொல்றோம். காரண சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய
சொரூபத்திற்குத்தான் அந்தர்யாமி என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த இடத்துல 3 குணத்துல மாயை என்கிறது எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த சத்துவ குணத்துல வெளிப்படும் போதுதான், அதுல பிரதிபலிக்கும் போதுதான் அதற்கு மாயை. எக்குணங்களிலும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். இப்ப நிமித்த காரணம் என்ற ஒரு புதிய சப்தத்தை நாம இங்க பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதாவது நிமித்த காரணம், உபாதான காரணம் என்று 2 இருக்கின்றது. இப்ப நான் இந்த சத்சங்கத்தை, இந்த கிளாஸை எடுக்கிறேன்னா, இந்த கிளாஸை எடுக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா லேப்டாப்பு, கேமரா, இது நான் என்னுடைய உடம்பு, இதெல்லாம் பயன்படுத்துறேன். ஆனா இதுக்கு ஒரு அறிவு எனக்குள்ள இருந்து இருக்குல்ல, இதை இப்படி செய்யணும்ன்ற ஒரு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு தான் நிமித்த காரணம், அறிவு காரணம் என்று எழுதிக் கொள்ளலாம். அறிவு காரணம். இப்ப நம்ம ஒரு வீட்டுல ஒரு சமையல் செய்கிறோம் என்றால், சமையலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் உபாதான காரணம். அந்த சமைப்பவன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, அதுதான் நிமித்த காரணம். இந்த உலகம், இந்த சிருஷ்டி, இந்த படைப்பு, இவை அனைத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உபாதான காரணம். எவன் சிருஷ்டிக்கிறானோ, எவனுக்கு இதை சிருஷ்டியை இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அந்த நிமித்தமாக அந்த அறிவு இருக்கின்றதோ, அந்த அறிவு சொரூபமாக யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நிமித்த காரணம், அவரைத்தான் ஈசன் என்று நாம் அழைக்கின்றோம். ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஈஸ்வரன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தியதான் இந்த உலகத்தை படைக்கிறார். எப்படி சிலந்தி பூச்சி அதனுடைய வாயில் வரக்கூடிய உமிழ்நீர்களை வைத்துதான் அது வலை பின்னுகிறது. அப்ப அந்த இடத்துல அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த எச்சில் தான் அதுக்கு உபாதான காரணம் வலை பின்னுவதற்கு. அதுக்கு நிமித்த காரணம் அதுவேதான். சிலந்தியோட அந்த அறிவு எவ்வாறு அது இப்படி பண்ணணும்னு அதுக்கு தோணுதோ அதுதான் நிமித்த காரணம். அதுபோல இங்க ஈஸ்வரன் அறிவு சொரூபமாக இருப்பதினால் அவன் நிமித்த காரணம். அவனுடைய மாயையை அவன் பயன்படுத்தி, மாயை தன்னுல, மாயை வேற ஈஸ்வரன் வேற கிடையாது. ஈஸ்வரன் வந்துட்டாலே அங்க சைத்தன்யமும் இந்த முக்குணமான அந்த மாயை, இந்த சத்துவ குணம் சேர்ந்ததுதான் அங்க ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் தன்னுடைய மாயையை பயன்படுத்தி என்ன பண்றாரு? சிருஷ்டிக்க ஆரம்பிக்கின்றார். தன்னுள் இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவரே அறிவாகவும் அவரே படைத்தல் போன்ற தொழில்களை செய்பவராகவும் இருக்கின்றார். அப்ப அவர்தான் அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆனா இவர் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தும் பற்றாதோன், என் குணங்களுக்கும் பற்றாதோன் அப்படின்னா, இந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த பிரதிபிம்பம் ஈஸ்வரன் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களோடு சேர்ந்து அவன் அனைத்து செயல்களை செய்தாலும் இந்த குணங்களினால் எந்தவித பாதிப்பும் அடையாத தன்னுடைய சொரூபமாகவே எப்பொழுதும் இருக்கின்றான். சூரியனுடைய ஒளி பிரதிபலிக்கின்றது. 3 கண்ணாடிகள் இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். 3 கண்ணாடியில ஒரு கண்ணாடி ரொம்ப பிரைட்டா கிளீன் பண்ணி நீட்டா இருக்கிறது. இன்னொரு கண்ணாடி ஒரு டஸ்டா இருக்குது. இன்னொரு கண்ணாடி பிளாக்கா இருக்குது. அப்ப சத்துவம், ரஜஸ், தமஸ் என்பது போல சுத்தமாக இருக்கிற கண்ணாடியை சத்துவம் என்றும், அறகுறையா அழுக்கா இருக்கக்கூடிய கண்ணாடியை ரஜஸ் என்றும், கருப்பாக அதாவது பிரதிபலிக்காத தன்மையை கொண்டது தமஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப பிரம்மம் என்பது எல்லாத்திற்கும் சூரியனை போல பிரதிபலிக்கக்கூடியது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த குணங்களின் வேறுபாடுகளுக்கு ஏற்றாற்போல், கண்ணாடியுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் அதுல பிரதிபிம்பமானது மாறுபாடு ஏற்படும். கரெக்டா இல்லையா? நல்லா கிளீனா இருக்கக்கூடிய கண்ணாடி ரொம்ப பிரைட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே சமயத்துல அழுக்கா இருக்க கண்ணாடி அதற்கேற்றாற்போல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். கருப்பா அதுல க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுல ரிஃப்ளெக்ஷனே இருக்காது. அதுபோல இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணாடியில அந்த மொத்த ரிஃப்ளெக்ஷனும் அப்படியே வெளிப்படும். அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய சூரியனுக்கும் வித்தியாசம் என்பது ஒன்றும் இருக்காது. அதனாலதான் நாம் என்ன சொல்றோம்? பிரம்மம் என்பதும் ஈஸ்வரன் என்பதும் ஒன்றுதான். ஏனென்றால் இங்க மாயையை தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றார். தன்னுடைய சுய சங்கல்பத்தினால் அதை இயக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறார் ஈஸ்வரன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் எதற்கும் அடிமைப்பட்டவர் அல்ல, எந்த குணத்திற்கும் பற்றுதல் கொண்டவர் அல்ல. சுதந்திரமானவர், சர்வஞானி, சர்வவியாபி, சர்வஞத்துவம் கொண்டவர். அவர்
தன்னுடைய சுய சங்கல்பத்தினாலே அனைத்தையும் நிமிடத்திலே உருவாக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர், மாற்றக்கூடியவர், அனைத்து சர்வ சக்தியும் படைத்தவர், சர்வசக்திமான் என்று நம்ம என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் போட முடியுமோ அனைத்து வார்த்தைகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அக்ஷரமாக இருக்கக்கூடியவர், ஓம்கார ரூபமாக இருக்கக்கூடியவர். அப்ப எல்லா குணங்களும் இருந்தாலும், எல்லா குணங்களோடு சேர்ந்து இயங்கினாலும், அந்த குணங்களை வைத்து அனைத்து படைப்புகளை செய்தாலும் அவர் எந்த குணத்திலும் பற்றில்லாமல் அவர் சைத்தன்ய ரூபமாக அப்பழுக்கற்ற அந்த சொரூபமாகவே இருக்கின்றார். அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்றார் ஆச்சாரியார். அதாவது இந்த 3 குணங்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரம்மத்தோடைய பிரதிபிம்பமானது, சாயையானது விழுகின்றது. முதல் இது அப்படி விழுகிறதுல சத்துவ குணத்துல விழுறதுக்கு பேரு தான் நம்ம மாயை என்று சொல்லுகின்றோம். அதுல விழக்கூடிய சைத்தன்ய ரூபத்துக்குத்தான் அந்தர்யாமி என்று சொல்லுகின்றோம். புரியுதா இல்லைங்களா? அக்குண பிரம்மச்சாயை, பிரம்மத்தினுடைய நிழல், பிரம்மத்தினுடைய ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிழல் எடுத்துக்கூட பிரம்மத்தினுடைய ரிஃப்ளக்ஷன். அது மட்டும் இல்லாமல் எந்த குணத்திலும் பற்றில்லாத இருக்கக்கூடிய அறிவு காரணமாக யார் இருக்கிறாரோ அவர்தான் ஈசன். சத்வ ரஜ தம முக்குணங்களில் வானம் போல் அசையாது எங்கும் பறந்து நுண்ணியதாய் உள்ள சித்தின் பிரதிபிம்பம் தோன்றும். இந்த முக்குணங்களிலும் தூயதாக விளங்கும் சத்துவ குண மாயை என்று சொல்லப்படும். அந்த சுத்தமான சத்துவகுணத்தில் தோன்றிய பிரதிபிம்ப அந்தர்யாமியாகும். எல்லா பொருள்களிலும் நிறைந்து இருப்பனவாகும். ஏனைய ரஜோ தம குணங்களில் இந்த ஈஸ்வரனை பற்றற்றதால் அவனை தனது சரீரமான மாயை யான் எனது என்னும் அபிமானம் இல்லாத இருப்பான். அதாவது ஈஸ்வரனுடைய சரீரம் எதுன்னா மாயை தான். ஆனா அந்த சரீரத்தோடு பற்றுதல் அற்று நமக்கு எல்லாருக்கும் நான் எனது என்ற ஒரு உணர்வு இருப்பது போல் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு அந்த சரீரத்தின் மேல அபிமானம் இல்லாததினால் அவன் சொரூபத்திலே முக்தனவன். அவன் உலகிற்கு நிமித்த காரணமாகிய ஈஸ்வரன் ஆகும். அப்படிங்கிறத அந்த பாடலுடைய அர்த்தம். சோ அடுத்த பாடல் போலாம். ஈசனுக்கு இது சுளுத்தி, இதுவே காரண சரீரம். கோசமாம் ஆனந்தம் ஆகும். குணம் ராசதம் அவித்தை தேசு அரு அவித்தை தோறும் சிற்சாய ஜீவகோடி நாசமாம் உயிருக்கு அப்போது நாமமும் பிராஞனும் ஆமே. பாடல் 33. ஈசனுக்கு இது சுளுத்தி, இதுவே காரண சரீரம். கோசம் ஆனந்தமாகும். குணம் ராசதம் அவித்தை தேசு அரும் அவித்தை தோறும் சிற்சாய ஜீவகோடி நாசமாம் உயிருக்கு அப்போது நாமும் பிராஞனும் ஆமே. அதாவது ஈஸ்வரன் நாம் சொல்லக்கூடிய மாயையோடு கலந்த சைத்தன்யம் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் சுளுத்தி, காரண பிரபஞ்சம். ஈஸ்வரனுக்கு அது காரண சரீரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் 3 சரீரங்கள் இருக்கிறது. ஸ்தூல சூட்சம காரண சரீரம். 5 கோஷங்கள் இருக்கிறது. ஆனந்தமயம் கடைசி கோஷம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்ற 5 கோஷங்கள் இருக்கிறது. அதை பற்றி பின்னாடி ரொம்ப விளக்கமா சொல்ல போறார். ஸ்தூல சரீரம் என்பது நம்ம வெளியே பார்க்கக்கூடிய பரு உடல். நுண்ணிய உடல் என்பது அதற்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சும உடல். அதை பற்றி விளக்கப் போகிறார். இந்த ஸ்தூல சூட்சும உடலுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது காரண சரீரம் என்று சொல்லுவோம். ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த மரம், ஒரு மாமரமே எடுத்துக்கொள்வோம். அந்த மாமரம் இவ்வளவு பெரிதாக கனியை கொடுப்பதற்கு காரணம் எது என்றால் மாமரத்தினுடைய விதை. விதைதான் காரணமா என்றால் விதைக்குள் இருக்கக்கூடிய வீரியம், அந்த தன்மை, அது வெளிப்படாமல் இருக்கிறது. எப்பொழுது மண்ணிலே போட்டு அது சிறிது காலம் கழித்து மரமாக பழங்களை தருகிறது. அப்ப இந்த இவ்வளவு பெரிய மரங்களையும் இவ்வளவு பெரிய காரியங்களையும், காரியம்னா வெளிப்பட்டது, வெளியே ஒரு செயல், கர்மங்களை இயங்கக்கூடியது. அப்ப இவ்வளவு பெரிய கிரியையாக மரம் பழங்களை தரக்கூடியதுக்கான மூலம் எது என்று பார்த்தால் அந்த விதையிலே இருக்கக்கூடிய வீரியம், அதுல இருக்கக்கூடிய அந்த நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கலாம், அதனுடைய தன்மை, குவாலிட்டி. அதுபோல இந்த நாம் பார்க்கின்ற இந்த உலகமும் நாமும், புரியுதா இல்லைங்களா? இந்த உலகமும் நாமும் அனைத்திற்கும் காரியம் வெளிப்பட்டு நம்மால் உணரக்கூடியது, சூட்சமமாகவும் ஸ்தூலமாகவும் வெளிப்பட்டு விட்டது. ஆனால் இது வெளிப்படுவதற்கு முன்பு எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு பேர் தான் காரணம் என்று அர்த்தம். இப்ப ஈஸ்வரன் தான் இவை அனைத்தும் படைக்கிறார் என்றால் அவர்தான் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய
நிலைக்குத்தான் காரண சரீரம். அதைதான் ஆனந்த கோஷம், ஆனந்தம், அவர் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவருக்கு பொறுத்த வரைக்கும் அது ஆனந்த கோஷம் என்று சொல்லுகின்றோம். அதுக்குதான் சுளுத்தி என்று அர்த்தம். ஜாக்கிர சொப்ன சுளுத்தி அப்படின்னு சொல்லுவோம். சுளுத்தினா தமிழ்ல, ஜாக்கிர சொப்ன சுசுப்தி என்பது சான்ஸ்கிரிட்ல. அந்த சுசுப்தி நிலைதான் ஈசனுக்கு காரண சரீரம் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தோட சேர்ந்துதான் இருக்கிறாரே தவிர அதிலிருந்து எதையும் இன்னும் படைக்க ஆரம்பிக்கவில்லை. நாம இப்ப பார்க்கக்கூடியது எந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அந்த ஒரு காரணமா இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் எல்லாமே காரணம் இல்லாமல் வெளிப்பட முடியாது. அனைத்து காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். அது போல சோ இப்ப முதல்ல இங்க ஆச்சாரியர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, ஈஸ்வரனை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுத்து, ஈஸ்வரனுடைய தன்மை என்ன, அவன் அந்தர்யாமியாகவும் நிமித்தக்காரனாகவும் காரண சரீர அபிமானியாகவும் அவன் சுளுத்தி நிலையிலே ஆனந்தமய கோஷமாக அவன் இருக்குகின்றான் அப்படிங்கறது நமக்கு இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரன் யாருன்னா சத்துவகுணத்தோடையும் சைத்தன்யமா பிரதிபிம்பமா ரெண்டும் சேர்ந்ததுதான். அதற்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிறாரு. இப்ப இது சத்துவகுணத்துல இருந்து வெளிப்பட்டவை. இப்ப அதுக்கு அடுத்து என்ன அவர் நமக்கு உரைக்கிறார் என்றால், ஜீவன் எவ்வாறு ஃபார்ம் ஆகுது. நாம எல்லாம் ஜீவாத்மாக்கள் தானே. சோ இந்த ஜீவன்கள் எவ்வாறு ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கறது அவர் சொல்றார். குணம் ராசதம் அவித்தை தேசு அரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோடி. ராஜச குணம், அதாவது ரஜோகுணத்திலிருந்து இந்த ஜீவர்கள் அனைவரும் உற்பத்தி ஆகின்றார்கள். சத்துவகுணத்திலிருந்து ஈஸ்வரன் வெளிப்படுகிறார், சத்துவகுண பிரதானியாக இருக்கின்றார். ரஜோகுணமாக அதிலிருந்து வெளிப்படுபவர்கள் தான் இந்த ஜீவர்கள். அந்த ரிஃப்ளக்ஷன் பிரம்மம் ரஜோகுணத்துல பட்டு அதுல இருந்து எது வெளிப்படுகிறதோ அவர்களுக்கு பேர் ஜீவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. சத்துவகுணத்துல வெளிப்பட்டா ஈஸ்வரன், ரஜோகுணத்துல வெளிப்பட்டு வந்தா ஜீவர்கள். சத்துவகுணம் அமைதி சாந்தம், ரஜோகுணம் எப்பொழுதும் ஒரு இயக்கத்திலே இருந்து கொண்டே இருப்பது. அப்ப இந்த ரஜோகுணத்துல வெளிப்படும் பொழுது ஜீவ கோடி அப்படிங்கிறார். பல கோடிக்கணக்கான ஜீவர்கள் அதிலே உற்பத்தி ஆகின்றார்கள். ஆனா ஈஸ்வரன் ஒண்ணுதான், அந்தர்யாமி ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஜீவர்கள் கோடிக்கணக்கான ஜீவர்கள் உற்பத்தி ஆகின்றார்கள். எதுல உற்பத்தி ஆகிறார்கள் அப்படின்னா அவித்தை. அவிதை என்றால் அறியாமை, அஞ்ஞானம். மலின சத்துவம் தேசு அரும் அவித்தை அப்படின்னா மலின சத்துவம். இதுல இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று சொன்னாலும் சத்துவகுணத்திலே சிறிதளவு ரஜோகுணமும் சத்துவகுணத்திலே சிறிதளவு தமோகுணமும் இருக்கும், நெக்லிஜிபிளா இருக்கும். அதே போல் ரஜோகுணத்திலே சிறிதளவு சத்துவமும், சுத்த சத்துவம், மலின சத்துவம், அசுத்த சத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துவகுணத்திலே வேறுபாடுகள் இருக்கும். தமோ குணத்திலும் இந்த வேறுபாடுகள் இருக்கும். நம்ம படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்லுவோம். விஷ்ணு, பிரம்மன், பிரம்மா, ருத்ரன். இப்ப நம்ம ஈஸ்வரன் சொன்னது என்னது? சத்துவகுண பிரதானி, சத்துவகுணத்துல வெளிப்படுறவர். அந்த சத்துவகுணத்துல சத்துவமா யார் முழுமையா வெளிப்படுறாரோ அவருக்கு பேர் தான் விஷ்ணு. அந்த சத்துவகுணத்துல ரஜோகுணத்தோட, அந்த சத்துவத்துல ரஜோ கொஞ்சம் இருந்து வெளிப்படுறவர் பேர் பிரம்மா. அந்த சத்துவகுணத்துல தமோ குணத்தோட வெளிப்படுறவருக்கு பேரு ருத்ரன். மூன்று பேருமே என்னது? சொரூபமான சைத்தன்ய சொரூபம் தான். ஆனா அதுல சின்ன சின்ன வேரியேஷன். அதனாலதான் அவர்களை படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழிலுக்கு நாம சொல்றோம். மூன்று பேருமே என்னது? தன்னை உணர்ந்த ஈஸ்வர சொரூபம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க ஜீவர்கள் வரும் பொழுது அவர்கள் தோற்றத்திலே அஞ்ஞானம் இருக்கிறது. ஆனா அந்த மேல இருக்கிற மும்மூர்த்திகளுக்கோ ஈஸ்வரனுக்கோ அஞ்ஞானம் கிடையாது. இவர்களுக்கு பிறப்பிலே அஞ்ஞானம் இருக்கின்றது. அததான் அவித்யா என்று சொல்கின்றோம். அதுல 3 கேட்டகரி இருக்கு.
இப்ப ஜெனரலா இதுல சொல்லப்படல. ரஜோகுணத்துல சத்துவகுணம் அதிகமா இருந்த தேவர்களாகவும், ரஜோகுணமா இருந்த மனிதர்களாகவும், ரஜோகுணத்துல தமோகுணம் இன்னும் அதிகமா இருந்த மற்ற ஜீவராசிகள் இருக்குல்ல, புல்ல இந்த நிறைய இந்த பூச்சிகள் இந்த மாதிரியாவும் வருவோம். இப்ப 84 லட்சம் கோடி யோனிகள் பிறக்கின்றன, மொத்தமா இருக்கின்றன சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த 84 லட்சம் வகையான அனைத்து ஜீவர்களும் இந்த ரஜோகுணத்தில் இருந்துதான் என்ன பண்றாங்க, வெளிப்படுகிறார்கள். அவர்களுடைய சரீரத்துலதான் வேறுபாடுகளை தவிர ஜீவன் எல்லாத்துக்கும் என்னது, காமன் தான். எல்லாமே ஒரு அஞ்ஞானமா அவிதையில இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம் நாம எல்லாருமே. சோ இங்க அததான் சொல்றாரு, நாசமாம் உயிருக்கு அப்போது நாமமும் பிராஞனும் ஆமே. நாசமாம்னா என்ன அர்த்தம்னா நாசம் அடையாத அப்படின்னு அர்த்தம். உயிர்களுக்கு நாசம்னா நாசமாவதுன்னு நினைச்சு கூடாது. நாசமாம் உயிர்களுக்குன்னா அழிக்க முடியாத அழிவில்லாத ஜீவர்கள். யாருக்கு காலத்தை கடந்தவர்கள் என்றால் ஈஸ்வரனும் ஜீவர்களும். அனாதி, துவக்கமற்றது, ஆதியற்றது, அந்தமற்றது. ஜீவர்கள் உற்பத்தி ஆனார்கள் என்று சொல்லுகிறோமே தவிர எப்பொழுது உற்பத்தி ஆனார்கள், எப்படி உற்பத்தி ஆனார்கள் என்பது கரெக்டாக கணிக்க முடியாது. ஒரு பிரளயம் நடந்து விடுகிறது, பிரளயத்து முடிந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு சிருஷ்டி ஆரம்பிக்குதுன்னா, அப்ப அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது இப்படிதான் அந்த ரஜோகுணத்துல வெளிப்பட்டு ஜீவர்கள் என்னென்ன ஜீவர்களோ வெளிப்படுகிறார்கள். அப்ப அவர்கள் ரஜோகுணத்துல இருக்கும் போதே அவர்களுக்கு பூர்வமாக ஏதாவது ஒரு கர்மமாக இருந்திருந்தாதான் மீண்டும் அவர்கள் ஜீவர்களாக வெளிப்படுவார்கள். கர்மமே இல்லைன்னா அவர்கள் முக்தனா இருப்பாங்கல்ல, அவங்க ஈஸ்வர சொரூபமா கலந்துருப்பாங்கல்ல. இப்ப ஜீவனா வழிபடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள அஞ்ஞானம் இருக்கிறது, அந்த அஞ்ஞானம் தான் கர்மம் அப்படிங்கிறோம். அது எல்லாம் என்னது, அவ்வியக்தத்திலே கலந்திருக்கின்றன. அது வியக்தமாகும் போது, பிரளயம் என்பது அவ்வியக்தம்னு வச்சுக்குங்க, வெளிப்படாத தன்மையில இருக்கிறது பிரளயம் என்றால். அது வியக்தமாகும் போது சிருஷ்டிக்கு வருகிறது. அப்ப என்னெல்லாம் நம்மளுடைய மூல வாசனையோ அந்த வாசனையெல்லாம் அவ்வியக்தத்துல இருந்து வியக்தமாகுது. அந்த வியக்தமாகும் போதுதான் ரஜோகுணத்துல இந்த ஜீவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உற்பத்தி ஆகிறார்கள். அதுக்கப்புறம் ஈஸ்வரனுடைய கருணையினால அவரு உடம்பெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு, அதுல இருந்து நம்ம போகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அப்ப இந்த ஜீவர்கள் அழிவில்லாதவர்கள், அஞ்ஞானத்திலே மங்கி இருக்கிறார்கள், ஆனால் அழிவில்லாதவர்கள் ஈஸ்வரனை போன்று. எப்பொழுது அழிவு ஏற்படுகிறது என்றால், தன்னுடைய சொரூபத்தை ஞானத்தை உணர்ந்த மாத்திரத்திலே அவர்கள் பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணரும் பொழுது இந்த ஜீவ கல்பனையும் இந்த ஈஸ்வர கல்பனையும் ஜகத் கல்பனையும் இவை அனைத்தும் ஆரோபம், ஒரு கல்பனை என்று ஞானத்திலே உணரும் பொழுது தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார்கள், தோற்றம்தான் என்று அறிகிறார்கள். இப்ப இந்த மாதிரி ஜீவர்கள் தோன்றிய அந்த ரஜோகுணத்துல தோன்றிய ஜீவகோடிகள் எல்லாம் இருக்கிற அந்த நிலைக்கு பேரு பிராஞன். முழுவதுமாக தன்னை அறியாத நிலைக்கு தான் என்னது, அறிவற்ற நிலைக்கு தான் பிராஞன் என்ற அர்த்தம். நம்ம பிராஞன் என்பது தத்துவபோதத்திலையும் படித்திருப்போம். காரண சரீர அபிமானிக்கு பிராஞன் என்று சொல்லுவோம். இப்ப அதுக்கு அடுத்த பாடல்ல பாருங்க, அழுக்கோடு பற்றும் ஜீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம், சுளுத்தி காரண சரீரம் சொன்னது இம்மட்டும். 34வது பாடல், அழுக்கோடு பற்றும் சீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம், சுளுத்தி காரண சரீரம் சொன்னது இம்மட்டும், மோக முழுகுணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம், வலுத்து சூட்சம ஆரோபம் வலியும் நீ மொழியை கேளாய். அதுல முதல் 2 வரிகள் ஜீவனை பற்றி சொல்லுகிறது. அழுக்கோடு பற்றும் சீவருக்கு, அழுக்கோடுன்னா என்னது, ரஜோகுணத்தினால், அவிதையினால், அஞ்ஞானத்தினால். அழுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல பார்த்திருப்போம், மலம் என்று, ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். அந்த ஆணவ மலத்தை தான் நீங்க அழுக்கோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அஞ்ஞானத்திலே அறியாமையிலே இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு தான் ஆனந்த கோஷம், ஆனந்தமய கோஷம். அந்த சுளுத்தி என்ற அந்த நம்ம டெய்லி தூக்கத்துக்கு போறோம் பாத்தீங்களா, நைட்டு ஆழ்ந்த தூக்கத்துல எங்க இருக்கிறோம் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கிறல்ல, அந்த நிலைக்கு பேரு தான் சுளுத்தி. அது தமிழ்ல சுளுத்தி, சான்ஸ்கிரிட்ல சுசுப்தின்றோம். அந்த நிலைக்கு தான் காரண சரீரம் என்று அர்த்தம்.
அப்ப இது வரைக்கும் நான் காரண சரீரத்தை பத்தி சொன்னேன். ஜீவனுக்கு இருக்கக்கூடிய காரண சரீர நிலையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஜீவன் அந்த ஆனந்தமய கோஷத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். இப்ப அதற்கான அர்த்தத்தை படிச்சிருவோம். 33வது பாடலுக்கான அர்த்தம் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஈஸ்வரனுக்கு இந்த சத்துவகுண மாயையே சுளுத்தி அவத்தை ஆகும். இதுவே காரண சரீரம் ஆனந்தமய கோஷமாகும். ராஜச குணம் அவித்தை என்று சொல்லப்படும். மலின சத்துவமாய் உள்ள இந்த அவித்தையில் தோறும் தோன்றி உள்ள சித்தின் பிரதிபிம்பமே ஜீவராசிகள். சித்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஜீவன். சித்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் சத்துவகுணத்துல படும்போது ஈஸ்வரனாகவும், ரஜோகுணத்தில் படும்போது ஜீவகோடிகளாகவும் நாம் என்ன ஜீவாத்மாக்களாகவும் பிறக்கின்றோம். ரஜோகுணம் என்பதே அவித்யா ஸ்வரூபம் என்பதை புரிஞ்சுக்குங்க. காரிய சரீரங்கள் ஒடுங்கி காரண சரீரம் மாத்திரம் உடைய ஜீவர்களுக்கு அப்போது பிராஞன் என்று பெயர் குறிப்பிடப்படும். மலின சத்துவ அவித்தையில் பிரதிபிம்பித்துள்ள ஜீவர்களுக்கு அந்த அவித்தையே ஆனந்தமய கோஷமாகும். அதுவே சுளுத்தி அவத்தை நிகழும் இடமும் காரண சரீரமும் ஆகும். சோ இப்ப ஜீவனை பத்தி, இப்ப ஈஸ்வரனை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டாரு, விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப ஜீவனை பத்தி விளக்கமும் கொடுத்துட்டாரு. 2 பேரத்தோட காரண சரீரத்தை பத்தி இங்க எடுத்து வைத்துட்டார். இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, மோக முழு குணத்து 2ஆல் வந்த மூல ஆரோபம் சொன்னோம். வலுத்து சுக்ஷம ஆரோபம் வழியும் நீ மொழிய கேளாய். இந்த மோக முழுங்கிறது முழுமோக குணத்துன்னு மாத்தி எழுதிக்கணும். நாம இப்படியும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அப்ப என்னன்னா, முழு மோக குணத்து 2ஆல், இந்த சத்துவ குணத்தினாலும் ரஜோகுணத்தினாலும் ஏற்பட்ட அதுல இருக்கக்கூடிய அந்த தன்மையினால் உற்பத்தியான சிருஷ்டியை பத்தி ஆரோபம், அதனால் கற்பனையாக மேலே ஏற்றி வைக்கப்பட்டதை பற்றி இதுவரை உங்களிடம் சொன்னேன். இதற்கு அடுத்து வலுத்துனா சாஸ்திரங்களிலே வேதாங்களிலே ரொம்ப தீர்க்கமாக, ரொம்ப ஆழமாக, தெளிவாக சொல்லப்பட்ட இந்த சூட்சம சரீரங்களை பற்றி, அந்த சூட்சம சரீரங்கள் எவ்வாறு உற்பத்தி ஆகினன என்பதை பற்றி சொல்ல இருக்கிறேன், அதை நீ கேளு அப்படின்னு அந்த சீடனுக்கு சொல்லுகிறார். ஆரோபண ஏற்றி வைத்தல். இப்ப சைத்தன்ய ஸ்வரூபத்துல நம்ம என்னத்தை ஏற்றி வச்சுக்கிறோம்? அவ்வியக்தம்ன்றது ஒண்ணு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு மேல 3 குணங்களை ஆரோபம் பண்ணியிருக்கிறோம். அந்த 3 குணங்கள்ல சத்துவகுணத்துல ஏற்றி வைத்தது ஈஸ்வரன் என்றும், ரஜோகுணத்துல ஜீவர்கள் என்றும் அதை பத்தி சொல்லி இருக்கிறோம். இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாரு? சூட்சும சரீரங்கள் உற்பத்தி ஆகிறது, அதுக்கு எப்படி ஏற்றி வைத்து நாம் அதற்கு விளக்கம் கொடுக்க போகிறோம் என்பதை அவர் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார். இப்ப இதுலயே நம்ம தத்துவபோதத்துல காரண சரீரத்துக்கு, ஜீவனுடைய காரண சரீரத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா அந்த மந்திரம்? அதுக்கு அங்க என்ன அர்த்தம் பார்த்தோம்? அனிர்வாச்சியம், அனாதி, அவித்யா சுரூபம். இந்த சரீரத்துக்கெல்லாம் காரணமா இருப்பது சத்ஸ்வரூப அஞ்ஞானம், நிர்விகல்ப ரூபம். இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். காரண சரீரம்னா என்னது? ரூபங்கள் அற்றது, வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு நிலை, தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு நிலை. அனிர்வாச்சியம் என்ன? வார்த்தைகளால் இது இன்னது என்று விளக்க முடியாது. அனாதி என்றால் தோற்றமற்றது. அவித்யா என்றால் என்னது? அறியாமையில் இருப்பது, தன்னுடைய சொரூபத்திலே அஞ்ஞானத்தை கொண்டது. ஏனென்றால் அது ரஜோகுணத்துல உற்பத்தி ஆகிறதுனால. நிர்விகல்ப ரூபம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? காரண சரீரம். ஜீவனுக்கு இதுக்கு காரண சரீரம் என்று அங்க பார்த்திருப்போம். அது ஈஸ்வரனுக்கு என்ன விளக்கம் பார்த்திருப்போம்? சைத்தன்யம் மாயையோட சேர்ந்திருக்கு. சைத்தன்யம். அது என்ன ஸ்லோகம் அதுக்கு இருக்கு? பார்த்து சொல்லுங்க, என்ன ஸ்லோகம்னு. மாயா உபாதி சன் ஆத்மா கான்ஷியஸ் பிளஸ் மாயா. மாயாவும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸும் சேர்ந்ததுதான் ஈஸ்வரன் குருஜி. நாட் ராங். மாயா உபாதி சன் ஆத்மா ஈஸ்வர இச்சுதே அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். சோ
ஆக்சுவலி தத்துவ போதம் இதெல்லாம் சிமிலரா அதோட டிராவல் ஆகி வரும். இதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். ரெண்டுமே கம்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கணும். வெவ்வேறு விதமான ஆச்சாரியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ல சிருஷ்டியையும் இந்த விளக்கங்களையும் தெளிவா கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம அந்த தத்துவபோதம் படிக்கும் போது அதுல அவ்யக்தங்கிற வார்த்தையே வந்திருக்காது. இப்ப இங்க அவ்யக்தம் வருது, நிமித்த காரணம்லாம் இங்க வருது. இதெல்லாம் புதிதாக நமக்கு இங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதே போல ஆரோபம் அத்தியாசம் எல்லாம் நாம இப்ப இங்க புதுசா பாக்குறோம். அங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். அங்க வேற விதம், இதே சத்தியம் தான், ஆனா வேற ஒரு விதமான விளக்கங்களை பார்த்திருப்போம். அப்ப இப்ப வந்து சூட்சும சரீரத்தை பற்றி விளக்கங்களை எடுத்துரைக்க போகின்றார். அது இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 35வது பாடல் பார்ப்போம். ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். முதல் லைன்ல வந்து முதல்ல அந்த வரிக்கு வந்து மாயாவி வினோத ஈசனார் அருளினாலே, ஏம அப்படின்னா ஏம மாயாவி அப்படிங்கிறதுலாம் வந்து அடைமொழி, ஈசனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடியது. சுதந்திரமானவர், தன்னுடைய சுதந்திரத்திலே அனைத்தையும் படைக்கக்கூடியவர், மாயை தன்னுள் கட்டுக்குள் வைத்திருப்பார். வினோதமான, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிருஷ்டிகள்லாம் நம்ம வந்து இது எப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒரு நிமித்தம் இருக்கிறது. ஒரு மரம்னா மாமரம்னா இப்படிதான் இருக்கணும், பலா மரம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பூச்சினா அதுக்கு ஒரு நிமித்தம் இருக்கிறது, ஒரு கொசு என்றாலும் அதற்கு ஒரு இது அதனுடைய சிஸ்டம் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குது. இப்ப இது அனைத்துக்கும் இவ்வளவு வினோதமாக படைத்து மாயை தன்னுக்குள் வைத்து சுதந்திரமாக இயங்கக்கூடியவர் யாருன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய பெருமையை அங்க சொல்றாங்க. ஒரு மேஜிஷியன் இருக்கான், அவனுடைய தன்னோட மேஜிக் மூலியமா டக்குன்னு நம்ம முன்னாடி பலவிதமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறான். அப்ப பல வினோத காட்சிகளை நம்மகிட்ட காட்டி நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேஜிஷியன்ஸ். ஆனா மேஜிஷியனுக்குள்ள அந்த அறிவு இருக்கும். அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க, ஏதோ ஒரு மூலியமா என்ன பண்றாங்க, வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல இந்த சைத்தன்யமானது மாயையை பயன்படுத்தி, அதாவது ஈஸ்வரன் வந்து மாயையை பயன்படுத்தி இந்த சிருஷ்டியெல்லாம் மேஜிஷியன் போல படைக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்களுக்குன்னா இந்த பூமலி அருளினாலேன்னு அப்படின்னு ஈசனார் பூமலி அருளினாலேன்னு கூட நம்ம மாத்தி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். மிக பெரிய கருணையினால் இறைவன் வந்து மிகவும் கருணையானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜீவராகிய நமக்கு இந்த ஜீவாத்மா மீது இருக்கக்கூடிய கருணையின் காரணமாக இந்த உயிர்களுக்கெல்லாம் சூட்சும சரீரத்தை அவர் அளிக்கின்றார், சூட்சும சரீரத்தை படைக்கின்றார். ஏன் இந்த கருணையினால் அப்படின்னா, நாமெல்லாம் அஞ்ஞானம் என்ற ஒன்றிலே மூழ்கி போய் இருக்கின்றோம். தன்னைத்தான் உணராமல், தன்னை ஆத்மா என்று உணராமல், ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு அஞ்ஞான இருட்டிலே நாம் என்னது ஆழமா தூங்கிட்டு இருக்கிறோம். அதான் காரணம் என்ற சுளுத்தி நிலையில இருக்கிறோம். நாம இந்த நிலையிலே இருக்கக்கூடாது. இது பொய்யான ஒரு நிலை. உண்மை சத்தியத்தை உணர வேண்டும் என்பதற்கு என்ன பண்ணணும்? அதான் அழகா அதுக்கு அர்த்தம் பாருங்க. மயக்கமான மாயையிலிருந்து சிருஷ்டி ஆதிகளை வருத்தம் இன்றி குழந்தை போல விளையாட்டாக செய்வது ஈஸ்வரனது கருணையாகும். மயக்க நிலையில இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களுக்கெல்லாம் அவர்கள் விளையாடுவதற்கு போல, விளையாடுதுன்னா என்னது, இந்த உலகம் இந்த சிருஷ்டி எல்லாத்தின் மூலியமாக நம்ம கலந்து நாம் செய்யக்கூடியதன் மூலியமாக இந்த அஞ்ஞானத்தை அறுத்து நாம் நம்மளுடைய சொரூபத்தை உணர வேண்டும் என்பதற்காக படைக்கின்றார். சைவ சித்தாந்தத்திலும் இதே கருத்தை நம்ம பார்த்திருப்போம். பதி பசு பாசம் என்று. பசு ஆணவ மலம், மாயாமலம், கண்ம மலம் இருக்கின்றது. அதை நீக்குவதற்காக சிருஷ்டியை உற்பத்தி பண்ணார் என்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கிளாஸ்ல பார்த்திருப்போம். நாம அதே போலதான் இங்க சொல்றார். போக சாதனம், பூமொழி உயிர்களுக்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக, போகத்தை அனுபவிப்பதற்கும் அதற்கு உண்டான சாதனத்தை, சாதனம்னா கருவி,
போகத்தை அனுபவிப்பதற்குண்டான கருவிகளை உண்டு பண்ணுகிறார். பரமாத்மா ஈஸ்வரன் அந்தர்யாமி. ஏன்? நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு. அப்படி அது பண்ணுவதற்கு தாமத குணம் இரண்டும் சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமா மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். இதான் முக்கியமான ஒரு இது. இப்ப நம்ம சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டோம் ஈஸ்வரன் என்று. தமோ ரஜோகுணத்துல ஜீவர்கள். இது ரெண்டும் காரண பிரபஞ்சம், காரண சரீரம். ஈஸ்வரனுக்கு காரண சரீரம், ஜீவனுக்கு காரண சரீரம். இதெல்லாம் காரணத்துல உற்பத்தி ஆகிற விஷயம். இதுக்கு மேல எல்லாம் உற்பத்தி ஆகுறதெல்லாம் வந்து நம்மளுடைய காரியம் சூட்சமத்துல உற்பத்தி ஆகுறத பத்தி பார்க்க போறோம். இப்ப தமோ குணத்துல இந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறது? சைத்தன்யம் தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது என்ன நடக்கிறது? இரண்டு சக்தியாக பிரிந்து தோன்றும். இரண்டு விதமான விஷயங்கள் இந்த தமோ குணமான மாயையிலே ஏற்படுகிறது. அதுதான் வீமமா மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். பீமமாம்னா பீமன் போல பலமான, தீர்க்கமான, அதாவது ரொம்ப தடிமான. மூடல் என்றால் மறைப்பு, ஆவரண சக்தி என்று அர்த்தம். நாம் அதை வந்து ஆவரண சக்தின்னு எழுதிக்கணும். மறைப்பு சக்தி. எதை மறைக்கிறது என்றால், நாம் ஜீவர்களாக இருக்கிறோம். ஏன்? அஞ்ஞானம். அஞ்ஞானம் எதனால்? நம் சொரூபத்தை உணராதனால். நம்மளுடைய சொரூபத்தை நாம் உணராமல் எது மறைக்கின்றதோ அதற்கு பேர் தான் மறைப்பு சக்தி. பாம்பு தோன்றுவதற்கு காரணம் கயிறை முழுவதுமாக தெளிவாக நாம் பார்க்காததினால். அப்ப கயிறு ஏன் நம்ம தெளிவா பார்க்க முடியலன்னா, அங்க ஒரு விதமான ஒரு மங்களா தெரியுது, இல்லாட்டி ஒரு டார்க்னஸ். கம்ப்ளீட் டார்க்னஸ் இல்ல, கம்ப்ளீட் லைட்டும் இல்ல. ஒரு விதமான ஒரு கண்ணை ஒரு முழுமையா அது என்ன பொருள்னு தெரியாத அளவுக்கு ஒரு விதமான ஒரு டார்க்னஸ். அரை இருட்டுன்னு எடுத்துக்கலாம். அவ்யாக்கிரதம்னு சொல்லுவோம், அரை இருட்டு. சோ அந்த டார்க்னஸ் தான் நமக்கு வந்து அதை கயிறா பார்க்க விடாம தடுக்குது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பாம்புன்னு கற்பனை வருது. அது என்ன பொருள்னு தெரியாம யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்புறமேட்டு கற்பனை பண்ணும்போது பாம்பா மாறுது நமக்கு கயிறு. ஆனா அது கயிறா நமக்கு அந்த பாம்புங்கிற கற்பனை இல்லாட்டினாலும் அது என்னன்னு தெரியலையேன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப அது என்னன்னு தெரியலையே நமக்கு பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு சரியாக அது இருப்பதை நம்மளுடைய அறிவுக்கு தெரியாமல் ஏதோ மறைக்கிறது அல்லவா? அது போலதான் இங்கே நாம் ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் என்பதை எது மறைக்கின்றதோ அந்த மறைப்பிற்குத்தான் ஆவரண சக்தி. அந்த மறைப்பு ரொம்ப திடமாகவும் ரொம்பவும் என்னவா இருக்குது? கனமாகவும் இருக்கின்றது. அதுக்குதான் வீமமான மூடல் என்று அர்த்தம். கனமான அந்த மறைப்பு சக்தி. அது ஏன் மறைச்சிச்சுன்னு தெரியாது. இது ஆதியில இருந்து இப்படிதான் மறைச்சு இருக்குது. இப்ப மூடல் என்று விவிதமாம் தோற்றம் என்றும் சொல்றார். தோற்றம் என்றால் என்னன்னா விக்ஷேப சக்தி. விக்ஷேபம் என்றால் தோற்றம் உருவாகுவது, வெவ்வேறு விதமான தோற்றத்தை உற்பத்தி பண்ணுவது. இப்ப கயிறு மேல அரை இருட்டு வந்ததுக்கு அப்புறம், ஒரு டார்க்னஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், தெளிவா தெரியாததுக்கு அப்புறம் அதோட நிக்காம நாம அதுக்கு அடுத்து நம்ம பாம்புன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்களா? இது பாம்பா இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம்ல, அந்த நிலை. இப்ப வெறும் டார்க்னஸா பண்ணிடுச்சுன்னா நம்ம ஆழமான தூக்கத்துல இருக்கிற மாதிரி மறைச்சிருது, கம்ப்ளீட்டா டார்க்னஸ் ஆயிடுது. ஆனா அப்படி மட்டும் இல்லாம அதுல இருந்து வேற ஒன்ன உற்பத்தி பண்ணுது. கற்பனையாக வேற ஒன்றை உற்பத்தி பண்ணக்கூடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. எது தோற்றத்தை உற்பத்தி பண்ணுதோ அதுக்கு பேர் தான் விக்ஷேப சக்தி என்று சொல்லுகிறோம். இப்ப நமக்கு இந்த உலகம் தெரியுதே, இதுல மக்கள் நடக்கிறாங்க, நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோமே. ஆனா இதெல்லாம் நிஜம்னு நாம நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் விக்ஷேபங்கள். இதை நாம் என்று நாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய சொரூபத்தை நாம் உணராமல் இருப்பது வந்து ஆவரணம். அந்த ஆவரணத்தினால் நமக்கு இந்த சிருஷ்டி எல்லாம் தெரியுது. எல்லா நம்மளுடைய சாஸ்திரங்களும் சொல்வது என்ன? உன்னோட அஞ்ஞானத்தினால மாயையாக, பொய்யான தோற்றமாக, மித்தியா இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை வந்து நீ உண்மைன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்களா இல்லையா? அததான் நம்ம ரெகுலரா பார்த்து வரோம்.
நாம என்ன சொல்றோம், இது நிஜமான ஒன்றுங்க, இது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்றீங்க, எனக்கு அனுபவம் ஆகுதுன்றோம். அப்ப எனக்கு அனுபவமாவது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை ஏதோ மறைத்து நாம் வேறொரு அனுபவத்தை பெறுகின்றோம். அப்ப அந்த மறைச்சிருக்குல்ல நம்மகிட்ட. இப்ப நீங்க எல்லாம் ஆத்மான்னு சொன்னா நீங்க அதை நம்பாம இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு லேயர் வந்து தடுக்குது இல்ல, அது தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, மறைப்பு சக்தி. சத்தியத்தை உணராமல் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்பது. அதோட நிக்கிறது மட்டும் இல்லையே, நீங்க என் கண்ணு முன்னாடி உலகம் இருக்குது, என் குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்கு, இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த மறைப்பின் மேலே நாம் கட்டமைத்து விடுகிறோம். கல்பனா சக்தியில இந்த உலகம் நமக்கு தோற்றமாக தெரிகிறது. அப்ப தோற்றமாக தெரியும் போதே தடியில வந்து ஒரு மனிதன், ஒரு கம்புல வந்து மனிதன் இருட்டுல தெரியறது போல, அது தடின்னு தெரியாம மறைக்கிறதுன்னு அப்புறம் மனிதன்னு தெரியறது வந்து கற்பனை, அதுதான் விக்ஷேபம் என்பது. அதுபோல அதுக்கு அடுத்து தோற்றம் தான் இதெல்லாம். அப்ப மறைத்து தோற்றத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த தமோகுண மாயைக்கு இருக்கின்றது. மயக்கமான மாயையில் இருந்து சிருஷ்டியாதிகளை வருத்தம் இன்றி குழந்தையை போல விளையாட்டாக செய்வது ஈஸ்வரனது கருணையாகும். சிறப்பு மிகுந்த கருணையினால் ஜீவர்களுக்கு எல்லாம் போக சாதனமான சூட்சம சரீரம் உண்டாகும். இந்த சூட்சம சரீரத்தை உண்டு பண்றதுதான் விக்ஷேபம் அப்படிங்கிறது நினைச்சு புரிஞ்சுக்கணும். பொருட்தமோ குண பிரதான மாயையானது ஆவரணம் விக்ஷேபம் இரண்டு சக்திகளாக பிரிந்து தோன்றும். இப்ப ஈஸ்வரன் என்ன பண்றாரு, தமோகுண மாயையை பயன்படுத்தி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார், விக்ஷேபங்களை உற்பத்தி பண்ணுகிறார். அதுக்கு அடுத்த பாடலை பார்ப்போம். பாடல் 36. தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண் ஆம் விண்ணின், காற்றது ஆம் காற்றில், தீயது ஆம் கனலின், நீரின் நீர் நீரின் மண்ணாம் போற்றும், இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்று இவற்றின் போக சாதன தனு உண்டாகும். திருப்பி படிக்கிறேன். தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின், காற்றாம் காற்றில், தீயாம் கனலின், நீரின் மண்ணாம் போற்றும், இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்று இவற்றின் போக சாதன தனு உண்டாகும். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நொய்தல் நொய்ய பூதங்கள் என்று போட்டிருப்பார். 5 நொய்ய பூதங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, 3வது அப்படின்னா சூட்சம தன்மாத்திரைகள் என்று அர்த்தம். நொய்யனா வெரி சட்டில். அப்ப இந்த பூதங்களாகிய 5 உற்பத்தி ஆவதற்கு முன்பு சூட்சம தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆகின்றது. இந்த தன்மாத்திரைகளில் இருந்துதான் பூதங்கள் உற்பத்தி ஆக போகிறது. அப்ப இந்த சூட்சம தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆவறதான் முதல் சொல்றாரு. மாயா சக்தியில, விக்ஷேப சக்தியில இருந்து ஈஸ்வரனுடைய கருணையினால 3 குணங்கள் இருக்குல்ல, தமோகுண மாயையில இருந்து தான் இப்ப சிருஷ்டி ஆரம்பிக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. இந்த சப்ஜெக்ட் நம்ம பாக்குறது வந்து இது கரெக்டா நீங்க ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சிருஷ்டினாவே பேசிக்கா இதுதான் எல்லா இடத்துலயும் வரும். மாயை என்ன 3 மாயை இருக்கிறதுன்னு வச்சுக்கணும். அதுல சத்துவகுணம் வந்து ஈஸ்வரன் பரமாத்மா, ரஜோகுணம் வந்து ஜீவர்கள், தமோகுணம் வந்து பிரகிருதி ஜகத் உற்பத்தி. எல்லா பிலாசபியும் இதான் சொல்லும், பரமாத்மா ஜீவாத்மா ஜகத்து. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கும். அத்வைதம் மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு அப்பாற்பட்டு போய் இது 3மே ஒரு தோற்றம் தான், பொய்யானது, இருக்கிறது பிரம்மம் தான் சொல்லும். மற்ற எல்லா பிலாசபியும், அத்வைதத்தை தவிர மற்ற எல்லா பிலாசபியும் இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஜகத்துன்ற இதற்குள்ளேதான் மாற்றத்தில் வந்து கொண்டே இருக்கும். சில பேர் வந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து மட்டும்தான் உருவானது, சில பேர் ஈஸ்வரனை ஏத்துக்க மாட்டாங்க, சில பேர் 3 பூதங்களிலிருந்து உருவானது. நிறைய அந்த உற்பத்தி வந்து இந்த உலகத்தை வந்து எவர் எப்பாடி பார்க்கிறார்களோ அப்படி உருவானதாக மாண்டூக்கிய உபநிஷத்துல வரும். நிறைய கடைசியில சொல்லுவாங்க, சரீரமாக பார்ப்பவர்கள் சரீரம் தான் இந்த எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுச்சு, மனசுதான் இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுச்சு, புத்தி தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுச்சு, இந்திரியங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிருஷ்டிக்கு, இல்ல குணங்கள் தான் காரணம்
அததான் வந்து அதுல அழகா சொல்றாங்க. இந்த பிரம்மத்தை எவ்வாறு பாவனை செய்கிறார்களோ அவர்களின் பாவனைக்கு ஏற்ப இந்த சிருஷ்டி கிரமம் அவர்களுக்கு அமைகிறது, அவர்கள் அவ்வாறு உணர்கிறார்கள். இப்ப இங்க ஆச்சாரியர் எப்படி உற்பத்தி பண்றாரு? அவருடைய கற்பனை செப்பு கற்பனையினாலே ஜனித்தது அப்படின்னு சொல்றாருல, இங்க என்ன சொல்றாரு? 3 குணங்களிலே இவ்வாறாக பிரிக்கப்பட்டு இப்ப தமோ குண மாயையிலிருந்து சிருஷ்டி உருவாக போகுது. அப்ப தமோகுண மாயையில் இருக்கக்கூடிய சத்துவகுண அம்சத்தில் இருந்து, தமோகுண மாயையிலே 3 குணங்கள் இருக்கிறது. அதற்குள்ள சத்துவம், அதற்குள்ள ரஜஸ், அதுக்குள்ள தமஸ். அதுல சத்துவகுணத்திலிருந்து உற்பத்தி ஆவறதுதான் ஆகாசம், சப்த தன்மாத்திரை. அந்த சப்த தன்மாத்திரையில இருந்து அடுத்து உற்பத்தி ஆவறது வந்து ஸ்பரிசம், வாயு தன்மாத்திரை. அதனாலதான் இங்க போட்டிருக்காரு, தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின். அப்படின்னா என்னது? ஆகாசம் முதலில் தோன்றுகிறது, ஆகாச தன்மாத்திரை. அதிலிருந்து விண்ணின் காற்றது, ஆகாசத்திலிருந்து வாயு தன்மாத்திரை தோன்றுகிறது, ஸ்பரிச தன்மாத்திரை. ஸ்பரிசம் தான் அந்த வாயுக்கான குணம். அதற்கடுத்து என்னது? காற்றில் தீயாம், வாயு தன்மாத்திரையிலிருந்து அடுத்து அக்னி தோன்றுகிறது, அக்னியிலிருந்து அடுத்து நீர், நீரிலிருந்து அடுத்து மண். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிற இந்த பஞ்சபூதம் கிடையாது, சூட்சம பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள். ஆகாசத்துக்கு என்ன குணம் இருக்குது? சப்தம் தான் அதுக்குடைய குணம். வாயுக்கு 2 குணம் இருக்கிறது, சப்தமும் இருக்கிறது, ஸ்பரிசமும் இருக்கிறது. காற்றை நம்மால் உணர முடியும் ஸ்கின்ல, அதே மாதிரி காற்றுக்கு சப்தம்ங்கிறத தன்மை இருக்கிறது. அப்ப ஆகாசத்துக்கு சத்வ ரஜஸ் தம 3 குணமும் அதோடு சேர்ந்து சப்த குணம் 4 குணம் இருக்குது மொத்தம். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். எல்லாத்திலயுமே 3 குணம் இருக்கும். 3 குணம் இல்லாம எந்த ஒரு சிருஷ்டியுமே இருக்காது. அதோட விகிதாச்சாரம் மாறுமே தவிர மலின சத்துவமா, சுத்த சத்துவமா, அசுத்த சத்துவமா, ரஜோகுணம் அதிகமாகவோ கம்மியாகவோ இதுலதான் மாற்றம் இருக்கு. இப்ப இதுல நம்ம வந்து தமோகுண மாயையில சத்துவகுணம் என்று சொன்னாலும் சத்துவகுணத்துக்குள்ள கொஞ்சமாச்சு அதுல என்ன இருக்கும்? ரஜோகுணம், தமோகுணம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆகாசம் அப்படின்னு சொல்லும் போது ஆகாச பஞ்ச தன்மாத்திரையில இந்த 3 குணமும் இருக்குது, சப்த குணம் 4வது குணம் இருக்கிறது. இப்ப அதுக்கடுத்து வாயு தன்மாத்திரை வந்தோம்னா சத்வ ரஜஸ் தமசும் இருக்கிறது, ஸ்பரிசம், சப்தம், மொத்தம் எத்தனை? 5 குணம் ஆகிறது. அக்னி தன்மாத்திரைக்கு வந்துட்டோம்னா ரூபம், அக்னியோட இது என்னது? ரூபம். ரூபம் இருக்குது, ஸ்பரிசம் இருக்குது, சப்தம் இருக்குது. அக்னி என்ன பண்ணும்? அது நமக்கு அது எரியும் போது ஒரு ரூபம் இருக்குது, வெடிக்கிற சத்தம் இருக்குது, அதை தொட்டா நமக்கு ஸ்பரிசமும் நம்மால் ஃபீல். இந்த 3 குணமும் இருக்கிறதுனாலதான் அதோட 3 சத்துவ ரஜஸ்தம் 6 குணம் ஆயிடுது. நீருக்கு வந்து ரசம் என்ற குணம் சேருது, டேஸ்ட். அப்ப அது 4 குணமும் இந்த 3 குணமும் மொத்தம் 7 குணம் ஆகிறது. மண்ணுக்கு வாசனை, அதாவது கந்தக அப்படின்ற அந்த குணம் சேருது, அதோடு இந்த 3. அப்ப மண்ணுக்கு வரும்போது கடைசியா 8 குணம் ஆயிடுது. சத்வ ரஜஸ் தமஸ் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தக. சோ இந்த மாதிரியாக முதலில் சூட்சமமான பஞ்சபூதங்கள் உருவாகுகின்றன. அதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். விக்ஷேப சக்தியின் நின்றும் அப்படின்னா என்னது? விக்ஷேப சக்தியில தான் இது தோன்றுது, ஆவரண சக்தி மறைச்சிருது. நீங்க ஆத்மானுங்கிறத மறைச்சிறது ஆவரண சக்தி. அதை மறைச்ச மாத்திரத்துல விக்ஷேப சக்தியான மாயை, தமோகுண மாயையிலிருந்து இந்த சூட்சம பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு நம்ம புரிந்துக்கணும். சோ விக்ஷேப சக்தி நின்று சத்த தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படும் ஆகாசம் உண்டாகும். ஆகாயத்தின் நின்று ஸ்பரிச தன்மாத்திரையான வாயு உண்டாகும். வாயுவின் நின்று ரூப தன்மாத்திரையான அக்னி உண்டாகும். அக்னியின் நின்று ரச தன்மாத்திரையான அப்பு உண்டாகும். அப்புவின் நின்று கந்த தன்மாத்திரையான பிருத்திவி உண்டாகும். போற்றப்பட்ட இந்த தன்மாத்திரைகள் 5 சூட்சம பூதங்கள்.
நம்ம தத்துவபோதத்துல பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகின்னு படிச்சிருப்போம். நாம பஞ்சீகிருதம் பண்ணாத பஞ்சமகா பூதங்கள் அதுலயும் படிச்சிருப்போம். இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடவுள்ல இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் டீட்டெயிலா. சோ இப்ப இதுக்கு சூட்சம பஞ்சபூதங்கள் உருவாகி விட்டன. சொல்லப்பட்ட இந்த தன்மாத்திரைகள் நின்று சூட்சம சரீரங்கள் தோன்றும். அப்ப சூட்சம சரீரங்கள் தோன்றுவதற்கு மூலம் எதுனா இந்த தன்மாத்திரைகள் தான். இந்த தன்மாத்திரைகள் தோன்றுவதற்கு மூலம் எதுனா தமோகுண மாயை. இப்படிதான் நம்ம என்னது சார்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் சூட்சம பஞ்சபூதங்கள் தோன்றிவிட்டது. இதிலிருந்து அடுத்து சூட்சம சரீரங்கள் தோன்ற வேண்டும். அப்ப இந்த சூட்சம சரீரங்கள் எவ்வாறு தோன்றுகிறது என்பதை தான் 37வது பாடல்ல சொல்றார். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோது இல் வெண்குணத்தில் 5 கூறு உணர் கருவியாகும் ஓதிய பின்னை 5 உளம்புத்தி 2ஆம் ஞான சாதனம் ஆம் இவ்வேலும் சர்க்குண பிரிவினாலே. ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோது இல் வெண்குணத்தில் 5 கூறு உணர்கருவியாகும் ஓதிய பின்னை 5 உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேலும் சர்க்குண பிரிவினாலே. இங்க சூட்சம சரீரமாகிய அது உற்பத்திற்கு உண்டான விஷயத்தை சொல்லுகிறார். தமோகுண பிரதானமான மாயையிலிருந்து ஆதி முக்குணம் என்றால் ஆரம்பத்துல இருக்க இந்த முக்குணம் சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணமும் இந்த பூதங்கள்ல அடங்கும். எந்த பூதங்கள்ல சூட்சம தன்மாத்திரைகளுக்குள்ள அடங்கும். அதை தான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வார்த்தையில அவர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு தன்மாத்திரைகளுக்குள்ள இந்த 3 குணமும் இயல்பாவே இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. இதுல இருந்து கோது வெல் குற்றம் இல்லாத என்று அர்த்தம். கோது அப்படின்னா குற்றம் இல்லாத. வெண்குணம்னா சத்துவகுணம் என்று அர்த்தம். வெண்மை எதற்கு குறிக்கிறது? சத்துவகுணத்திற்கான நிறம் எது? வெண்மை. அப்ப வெண்குணத்தில் அப்படின்னா சத்துவகுணத்தில் இருந்து குற்றமில்லாத சத்துவகுணத்திலிருந்து தன்மாத்திரையில் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சத்துவகுணத்திலிருந்து உற்பத்தி ஆவது என்னதுன்னா 5 கூறு. கூறு என்றால் பிரித்து பார்ப்பது, அறிவது. 5 உணர்கருவி, உணர்கின்ற கருவிகள், ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வு, சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தக என்ற இந்த 5 அறிவு கருவிகள் உற்பத்தி ஆகின்றன சத்துவகுணத்தில் இருந்து. இதற்கு பின்பு ஓதிய பின்னை 5 உளம்புத்தி 2ஆம் ஞான சாதனமாம். இப்ப இதுவரைக்கும் இந்த 5 ஞான கருவிகளும் வியஷ்டி தனித்தனியா ஒவ்வொன்னுல இருந்து ஒவ்வொன்னு உருவாகி இருக்கு. ஆகாயத்திலிருந்து ஞானேந்திரியமான ஸ்பர்சம் சப்தம், வாயுல இருந்து ஸ்பரிசம். இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்திலிருந்தும் பஞ்சபூத தன்மாத்திரையில இருந்து அதோட சத்துவகுணத்துல இருந்து என்ன உருவாயிருக்கு? ஞானேந்திரியம் உருவாயிருக்கு. அதுக்குதான் வியஷ்டி தனித்தனியாக ஒவ்வொன்றிலும் உருவானது ஞானேந்திரியம். இப்ப அதற்கடுத்து இந்த 5 பஞ்சபூதமும் ஒன்றாக இணைந்து ஒன்றான சத்துவகுணத்தில் இருந்து, அதற்கு பேர் சமஷ்டி என்ற அர்த்தம், ஒன்றாக இணைந்து அதுல இருந்து உருவானது எதுனா உளம் புத்தி. உளம்னா உள்ளம், அதாவது மனசு புத்தி. அந்த கரணம் இங்க உற்பத்தி ஆகிறது சொல்றார். நம்ம அந்த கரணம்னா என்ன பார்த்திருக்கோம்? மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த மனம் புத்தியை தான் இன்னும் 2ஆ பிரிச்சு சொல்றதுதான் சித்தம் அகங்காரம். எல்லாமே எண்ண ஓட்டங்கள் தான். அந்த எண்ண ஓட்டங்கள் எந்த விதமான எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து நாம அதை 4 கேட்டகரியா சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. பேசிக்கா எல்லா இடத்துலயும் மனம் புத்தின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் டீப்பா டீகோட் பண்ணோம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அந்த கரணம், உள்ளம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் அந்த காரணம். அததான் இங்க என்ன சொல்ற? உளம்புத்தி 2ஆம் ஞான சாதனம், அறிவை அடையக்கூடியதற்கு ஞானத்திற்கு சாதனமான கருவிகள் அந்த காரணம் மனம் புத்தி. இந்த 5 ஞானேந்திரியங்களும்
வெளியில இருந்து பெறப்படக்கூடிய அந்த அறிவை எதற்கு கொடுக்கிறது? வெளியிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த டேட்டாஸ மனசும் புத்திக்கும் தான் தருது, உள்ள அந்த கரணத்துக்கு தானே தருது. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் இப்ப சொல்றதை கேட்கறீங்கன்னா இது காதின் மூலியமாக நேரா எங்க செல்லுது? உங்க அந்த காரணத்துக்கு தான் செல்லுது. அதனாலதான் அந்த ஞான கருவிகள், அறிவு கருவிகள் என்று சொல்லுகிறோம். எதற்கு சாதனம்? ஞான சாதனம். ஞானத்தை அடைவதற்கான ஒரு கருவிகள் தான் இந்த 7. அதான் சொல்றாரு, ஆம் இவ்வேழும் சற்குண பிரிவினாலே சத்துவ குணத்தினால் உருவானது இந்த 7 கருவிகள். தமக்கு காரணமான தமோகுண பிரதானமான மாயையின் கண் உள்ள தமசில் சத்துவம், தமசில் ஒரு நிமிஷம். தமோகுண பிரதானமான மாயின் கண் தமசில் சத்துவம், தமசில் ராசதம், தமஸ் என்ற 3 குணங்களும் தன்மாத்திரைகள் 5 கூடிய நிற்கும் குற்றமற்ற சூட்சம பஞ்சபூதங்களின் சத்துவ குணத்தில் இருந்து தனித்தனியே எடுத்து வைக்கப்பட்ட 5 கூறும் ஞானேந்திரியங்களாகும். சொல்லப்பட்ட சூட்சம பஞ்சபூதங்களின் சத்துவ குணத்திலிருந்து எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்து 5 கூறும் மனம் புத்தி என 2 ஆகும். சத்துவகுண அம்சம் ஆதலால் இது 7 அறிவு கருவிகள் ஆகும். புரியுதா இல்லைங்களா? ஆக்சுவலி இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா இதுல பார்த்துருவோம், தத்துவபோதத்துல பார்த்திருப்போம். பட் தத்துவபோதம் வராதவர்களுக்கு நான் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் அப்புறமேட்டு. நம்ம இப்ப வெளியில இருக்க உடம்பு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி சட்டில் பாடி உற்பத்தி ஆகணும், அதுக்கு முன்னாடி காரண பாடி உற்பத்தி ஆகணும். காரண பாடியில இருந்தா காரியம், காரணத்துல இருந்தா விதையில இருந்தா மரம் வரும். மரம் வருவதற்கு முன்னாடி விதையானது வெடித்து அது ஒரு செடியாக மாறுவதற்கு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு தான் சூட்சமம் என்றோம். அதுபோல நாம் இந்த உடம்புல இருந்து இயங்குவதற்கு முன்பு நம்ம கனவுல இருக்கும் பாத்தீங்களா, கனவுல ஏதோ ஒரு அனுபவிச்சுட்டு எங்கேயோ இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சூட்சம சரீரம். அதன் ஆழமான தூக்கத்துக்கு போறோம் பாத்தீங்களா, அங்க எது இருக்கிறோமோ அதுதான் காரண சரீரம். இப்ப அந்த காரணத்திலிருந்து இறைவன் ஈஸ்வரன் நம்மளுடைய கர்மாவை, நம்மளுடைய அஞ்ஞான கர்மானா வேற எதுவும் கிடையாது, அஞ்ஞானம் தான் முதல் கர்மா, அவித்யா தான் முதல் கர்மா. அந்த கர்மாவை போக்குவதற்கு, அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு கருவிகளை கொடுக்கிறார். அந்த கருவிகளை கொண்டு நாம் சுகம் துக்கம் என்ற போகத்தை அனுபவிக்க போகின்றோம். போகத்தை அனுபவிப்பதினால் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களிலிருந்து அறிவை அடைய போகின்றோம். அந்த அறிவின் மூலியமாக நமக்குள் மறைப்பு இருக்கக்கூடிய அந்த ஆவரண சக்தியை நீக்கி நாம் நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை உணர வேண்டும். இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், கடவுள் ஏன் நம்மை படைத்திருக்கிறார் என்ற கேள்வி கேட்டோம் என்றால் இதுதான் அதற்கு பதில். என்னை ஏன் படைச்சு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, என்னை ஏன் படைச்சு சுகத்தை கொடுக்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறாருன்னா, நீ இன்னும் அறியாமையில் இருக்கிற. அந்த அறியாமையை விட்டு நீ போகணும்னா உனக்கு உடம்பு கொடுக்கணும், அதுக்கு சூட்சும சரீரத்தை கொடுத்து அப்புறம் ஸ்தூல சரீரத்தை கொடுத்து இதை மட்டும் கொடுத்தா போதுமா? அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடத்தை கொடுக்கணும். அப்ப இந்த உலகத்தை படைச்சு சூழ்நிலைகளை படைச்சு போகம் நடக்கணும்ல, அனுபவங்கள் சுகம் துக்கன்ற ஏதோ ஒரு அனுபவங்கள் நடக்கணும்ல. அப்ப அந்த அனுபவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம், எந்த அனுபவம் நடந்தால் உனக்கு இருக்குமோ அந்த விதமான போகங்களை நமக்குள்ள சுத்தி கொடுத்து அதுல நம்மள நல்லா அதுல என்னது உளுந்து பிறண்டு அனுபவிச்சு அதுல இருந்து நம்ம புத்தியில கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அறிவுகள் மெம்மேறி நான் யார் என்பது நமக்கு தெரிந்து, அதுக்கப்புறம் நாம இந்த மாதிரி ஒரு நாள் உக்காந்து எனக்கு ஆவரணம் இருக்கு, எனக்கு விக்ஷேபம் இருக்குன்றத தெரிஞ்சு, இந்த மாதிரி மாயையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மாயையெல்லாம் நான் நீக்கணும் போல இருக்கு. இப்ப இதெல்லாம் நீக்கணும், இதை பத்தி தெரியறதுக்கே எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து கழிச்சு அனுபவங்கள் பட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கோம் நமக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? இப்ப இது கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை ஜென்மம் கழிச்சு நீங்க தெளிவடைவீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. அப்ப ஏன் நம்மளை கடவுள் படைச்சிருக்காருன்னா இதுக்குதான் படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி உங்களை எப்ப வந்தாலும் வேற எதுக்கும் இல்ல, உங்க குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாம் படைக்கல, குடும்பத்தை நடத்துறதின் மூலியமாக அனுபவத்தை கொடுத்து அதுல இருந்து உன்னை அறிவாக்கணும். இந்த உலகத்தை காப்பாத்துறது ரைட்டு தான், நல்ல காரியம் தான், சத்கர்மம் தான். ஆனா காப்பாத்துறது தான் உன் வேலை கிடையாது.
இந்த உலகமே நீ ஞானம் அடையணும், அவித்யில இருந்து வெளிப்படணுங்கிறதுக்கு தான் இந்த சிருஷ்டியே. அந்த சிருஷ்டி மட்டும் இல்ல, நம்ம சரீரமே அதுக்குதான். வேற எதுக்கு சரீரம் கொடுத்திருக்காங்க? நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்ல சுகத்தை அனுபவிக்கிறதுக்கா? பஞ்ச இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே இந்த உடம்ப கொடுக்கல. இந்த இந்திரியங்கள் மூலியமா கொடுத்தாதான் அதுல இருந்து அறிவுகள் நமக்கு வரும். 8வது பாடல். ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்து கூறும் 5ம் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17ம் லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றும் உயிர்களுக்கெல்லாம். ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்து கூறும் 5ம் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17ம் லிங்க தேகம் சுரா அசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்களுக்கு எல்லாம். விளக்கம் என்னன்னா, ரஜோகுணத்தில் எடுத்து ஒன்றாக வைத்து கூறும் 5 பிராணவாயுக்கள் எனவும் தனித்தனியே எடுத்து வைத்த கூறு 5ம் பெரும் கிரியையை செய்யும் கர்மேந்திரியங்கள் என பெயர்கள் சொல்லப்படும். இந்த 17 தத்துவங்களும் தேவர் அசுரர் மனிதர் விலங்கு என தோன்ற உயிர்களுக்கெல்லாம் சூட்சம சரீரங்கள் ஆகும். இப்ப சூட்சம சரீரம் என்ன, மொத்தம் 17 விஷயங்கள் சேர்ந்தது சூட்சம சரீரங்கள். அது முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, பிராணவாயுக்கள் 5. இங்க இதுதான் சொல்றார். பிராணவாயுக்கள் 5ம் ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்து கூறும் 5 பிராணவாயுக்கள் என்றால் என்ன? பஞ்ச தன்மாத்திரைகளாக சொல்லக்கூடிய இந்த 5 சூட்சம பஞ்சபூதங்களோடைய ரஜோகுணத்தை ஒன்றா சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சவாயுக்கள். பிராண, அபான, உதான, சமான, வியான வாயுக்கள். பிராணன் என்பது மேல் நோக்கி செல்வது, அபானன் என்பது கீழ் நோக்கி செல்வது, சமானன் என்பது நமக்குள்ள உடல் ஃபுல்லா சமானமாக நம்மளுடைய செரிப்பதற்குண்டான இது அதுதான். உதானன் என்பது ஏப்பம் போன்ற உயிரை வெளியே எடுத்து செல்வதற்குண்டான வாயு. வியானன் வந்து உடலிலே சக்தி முழுதும் எங்கும் வியாபித்திருப்பதற்கான செயலை செய்யக்கூடியது. சோ அந்த பிராணவாயுக்களை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது பார்ப்போம். முதல் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது பார்ப்போம். அப்ப இங்க 5 விதமான பிராணவாயுக்கள் உற்பத்தி ஆகின்றன. இதற்கு பின்பு உப பிராணன் ஒரு 5 இருக்குது. நாகன், கூர்மன், தனஞ்சயன், தேவதத்தன், திருக்கரன் என்று. அது உபபிராணன். இந்த பிராணனுக்கு கீழே ஒரு 5 பிராணன் வரும். பட் மேஜரா சொல்லக்கூடிய பிராணன் இந்த 5 தான். இது ரஜோகுணத்துல 5 பஞ்ச தன்மாத்திரைகளும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ரஜோகுணத்துல உருவாகுது. ஒரே பிராணன் என்பது ஒண்ணுதான். ஆனா அது செய்யக்கூடிய வேலைக்கு ஏத்த மாதிரி நம்ம 5ஆ பிரிச்சு அதுக்கு பேர் கொடுத்துறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அது செய்யக்கூடிய டியூட்டி வேற வேற. இப்ப எப்படி மனம் அப்படின்னா என்னது? தொடர்ந்து நமக்குள்ள எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணம் இதுவா அதுவா இதுவா அதுவான்னு ஊஞ்சலாடி கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல தான் மனம்னு சொல்றோம். அதுல முடிவெடுக்கக்கூடியதை புத்தின்னு சொல்றோம். நாம பல நினைவுகள் உள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எங்க இருந்து வருகிறதோ அதை சித்தம்னு சொல்றோம். எந்த எண்ணம் நான் என்று நமக்கு உணர்வு வருதோ அந்த நான் என்ற எண்ணத்திற்கு அகங்காரம்னு சொல்றோம். எல்லாமே தாட்ஸ் தான். ஆனா அந்த தாட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய வேரியேஷனை பொறுத்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது மனசு, இது புத்தி, இது சித்தம், இது அகங்காரம்னு சொல்லுது. மொத்தமா அந்த கரணம் உள்ளம். அதுபோல இந்த பிராணனும் ஒரே பிராணன் தான். அது செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றார் போல் 5ஆக பிரிக்கப்படுகிறது. அதற்கடுத்து பெருந்தொழில் கருவி என்றும், பெருந்தொழில் கருவினா தொழில்னா செயல், செயல்களை செய்யக்கூடிய கருவிகள் 5 கருவிகள் கர்மேந்திரியங்கள். அந்த 5 கர்மேந்திரியங்கள் பராவிய பெயராம் இந்த 17ம் லிங்க தேகம். கர்மேந்திரியங்கள் அப்படிங்கும் போது வாக், பாணி, பாயு, என்ன 2 என்னது?
வாக், பாணி, பாத, வாயு, உபஸ்தானம். பாத பாயுவா. வாயு. கை மூலியமாக நாம் எடுத்தல், கால் மூலியமாக நடத்தல், இனப்பெருக்க உறுப்பு மூலியமாக கழிவுகளை வெளியேற்றுதல், இனப்பெருக்கம் செய்தல். குறி என்று சொல்லும். குதம் மலஜலத்தை வெளியேற்றுவது. வாக் நாம் பேசக்கூடிய இந்த செயலை செய்வது. சோ இது எல்லாமே என்னது? கர்மேந்திரியங்கள், ஒரு செயலை செய்யக்கூடிய கருவிகள். அப்ப மொத்தம் 17 சேர்ந்தது லிங்க தேகம் என்று இங்க சொல்றாங்க. லிங்க தேகம், லிங்க சரீரம். சூட்சும சரீரத்துக்கு பேர் தான் லிங்க சரீரம் என்ற அர்த்தம். லிங்கம் என்றால் அடையாளம். அதற்கு அர்த்தம் டைரக்டா அடையாளம், அடையாளப்படுத்தக்கூடிய. இந்த 17 சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்கு, ஒன்றாக இருக்கக்கூடியதுக்கு நாம் லிங்க சரீரம் என்று சொல்லுகின்றோம். இந்த 17 எது? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணன்கள் 5, மனம், புத்தி. இந்த மனம் புத்தி 17ன்னு வருத. நம்ம சித்தம் அகங்காரம் சேர்த்தனா 19ன்னு வரும். அதுல தவறு கிடையாது. பட் இங்க ஆச்சாரியர் 17ன்னு விளக்குறாரு. பல வேற நூல்கள் எல்லாம் 19ஆக விளக்கப்பட்டிருக்கும். சோ இப்ப சத்தோகுணம், ரஜோகுணம், இதுல உற்பத்தியான விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். இப்ப சுரர், அசுரர், நரர், விலங்காய் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும், மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும் எல்லாத்திற்கும் இந்த லிங்க தேகம் காமன். எல்லா உயிர்களுக்கும் சூட்சும சரீரம் இருக்கின்றது. எல்லா உயிர்களுக்கும் 17 விஷயமும் இருக்கின்றது. புரியுதா இல்லைங்களா? ஒரு ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்க சூட்சும சரீரம் இருக்கும், இந்த 17 விஷயம் இருக்கும். ஆனா அந்த 17 விஷயமும் வெளிப்படுதா ஒரு உடம்புல அப்படின்னாதான் அது ஸ்தூல சரீரத்தை பொறுத்து இருக்குது. இப்ப மனிதனிலே பல பேருக்கு காது கேட்காம பேச முடியாம இருக்குது. அப்ப 2 இந்திரியங்கள் எல்லாம் போயிடுது இல்ல மனித சரீரத்திலே. இப்ப நீங்க ஒரு வேற விலங்குகள் எடுத்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு சில இந்திரியங்கள் வேலை செய்யாம போகும். 17 சூட்சும சரீரம் இருந்தாலும் சரீரம், அந்த சரீரத்தினால அதுல எல்லாமே ஆக்டிவா இருக்கணும்னு சொல்ல முடியாது. மனித சரீரத்துலதான் எல்லாமே என்ன இருக்கு? ஆக்டிவா இருக்கு. தேவ சரீரத்துல எல்லாம் ஆக்டிவா இருக்கு. விலங்குல 17மே என்னவா இருக்காது இருந்தாலும் 17 சேர்ந்ததுதான் சூட்சும சரீரம். அததான் உயிர்னு சொல்றோம் நாம. அது இருந்தாலும் சரீரத்தை பொறுத்து அது எல்லாமே ஆக்டிவா இருக்கும், ஆக்டிவ் இல்லாம இருக்கும். அது ஸ்தூல சரீரத்தை பொறுத்து. சூட்சும சரீரம் காமன். அதனாலதான் நம்ம பல பிறவியா எடுக்கிறோம். ஒரு பிறவி நம்ம மானாவோ, ஒரு பிறவி நாயாகவோ பிறக்கிறோம், ஒரு பிறவி மனிதனாக பிறக்கிறோம். ஒரு பிறவில சூட்சும சரீரத்துல கொஞ்சமா இருந்துட்டு இன்னொரு பிறவிக்கு அதிகமாகனா அப்படி ஆகாது. அந்தந்த சரீரத்தை கேட்டா அதோட எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஒரு லிக்விட் போலதான் எந்த மோல்டுக்குள்ள நம்ம இந்த சூட்சும சரீரம் அந்த மோல்டு ஃபார்ம் ஆகும். திருப்பி லிக்விடா பண்ணிட்டோம்னா அது என்ன ஆயிடுது? சூட்சும சரீரமா ஆயிடுது. அது போலதான் இது. சோ ரஜோகுணத்துல இருந்து வெளிப்படக்கூடியது. இப்ப 39வது பாடல் பார்ப்போம். இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்று ஆவான். இவ்வுடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பன் ஆவான். இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூட்சும சரீரம். இவ்வுடல் கோசமா 3ஆம் இது கணா அவத்தை ஆமே. இவ்வுடல் மருவும் ஜீவன் சீவன் இலங்கு தை சதன் என்று ஆவான். இவ்வுடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பன் ஆவான். இவ்வுடல் 2 பேருக்கும் லிங்க சூட்சம சரீரம். இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கணா அவத்தை ஆமே. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஜீவனுக்கு இந்த 17 விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியவனுக்கு பெயர் என்னவென்றால் தைஜசன். சூட்சம சரீர அபிமானிக்கு பேர் தைஜசன் என்று அர்த்தம். இதே சமஷ்டியில 17 விஷயங்கள் சேர்ந்து இருந்தால் இரண்ய கர்ப்பன். அதாங்க சொல்ல, இவ்வுடல் மருவும் ஈசன். ஜீவனுக்கு 17 விஷயம் இருந்தா தைஜசன். ஈசனுக்கு ஈஸ்வரன் இந்த 17 விஷயங்களோட வெளிப்பட்டார்னா அவருக்கு பேர் என்னது? இரண்ய கர்ப்பன்.
ஈசன் வந்து காரண ரூபத்துலதான் அவருக்கு ஈஸ்வரன் பேரு. அவரே வந்து சூட்சும ஸ்வரூபத்துல வெளிப்பட்டாருன்னா இரண்ய கர்ப்பன்னு பேரு. முதலில் வெளிப்படுகின்ற தோற்றத்திற்கு வருகின்ற நிலை, தோற்றத்துக்கு வராத நிலை காரணம், தோற்றத்துக்கு வருகின்ற நிலை தான் வந்து சூட்சமம். தோற்றத்திலிருந்து சூட்சமத்திலிருந்து பருவுடல் என்று சொல்லக்கூடிய வெளிய ஸ்தூல பஞ்சபூதமாக ஸ்தூலத்தன்மை அடைவது மூன்றாவது நிலை. இப்ப இங்க வந்து சூட்சம நிலைக்கான விஷயங்களை தான் பாக்குறோம். நாம சூட்சம சரீர உற்பத்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காரணத்துக்கு அப்புறம். அப்ப ஜீவனாக நமக்கு வந்து இந்த உடம்பு இல்லாட்டினா நாம எப்படி இருப்போம்னா தைஜசனாக இருப்போம், சூட்சம சரீர அபிமானியாக இருப்போம். நாம உயிர் உயிர் என்று எது சொல்கிறோமோ அதுதான் சூட்சம சரீரம், பிராணன். அதே ஈஸ்வரனுக்கு பார்த்தா அவன் இரண்ய கர்ப்பன் என்று சொல்கிறோம். இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சூட்சம சரீரம், அதான் இந்த சூட்சம சரீரத்துக்கு தான் லிங்கம். ஈஸ்வரனுக்கு அது லிங்க சரீரம், நமக்கு அது லிங்க சரீரம் என்று சொல்கிறார். இவ்வுடல் கோஷம் மூன்று கோஷங்கள் இந்த உடலுக்கு இருக்குது. பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். அந்த கோஷங்களை பற்றி பின்பு நான் விளக்கமாக அளிக்கிறேன். கோஷம் என்றால் உரை என்ற அர்த்தம். இப்ப நகை வைக்கிறோம், நகைக்கு மேல ஒரு பெட்டி வைக்கிறோம், இல்ல ஒரு துணியை போட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம். அந்த கவர் பண்றதுதான் உரை. நமக்குள்ள ஆர்கன்ஸ் இருக்கு, அந்த ஆர்கனை நம்ம உடம்பை எது கவர் பண்ணிருக்கு? ஸ்கின்னு, தோல் தானே கவர் பண்ணிருக்கு. அப்ப அதுதான் இதுக்கு வந்து கோஷம். அது போல எது ஒரு வாள் இருக்கு, வாழை ஒரு உரையில வைக்கிறோம்ல, அந்த உரைக்கு பேரு தான் கோஷம். மூடி இருப்பது, உண்மையை மூடி இருக்கக்கூடியது, அதான் கோஷம்னு சொல்லுவோம். அதான் 5 கோஷம் இருக்குதுன்னு பார்த்திருக்கோம். அந்த கோஷத்தை பத்தி பின்னாடி டீட்டெயிலா சொல்லும் போது அதை விளக்கமா பார்ப்போம். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இப்ப சூட்சம சரீர அபிமானிக்கு சூட்சம சரீரத்துக்கு 3 கோஷங்கள் இருக்கிறது. பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இங்கே நாம அனுபவிக்கின்ற அவஸ்தை என்னவென்றால் கனவு அவஸ்தை, சொப்ன அவஸ்தை. அங்க என்ன சொன்னாரு? சுளுத்தி அவஸ்தைன்னு சொன்னாரு. இங்க கனவு அவஸ்தை. தமிழ்ல கனா அப்படின்றோம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு சுளுத்தின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல சொப்னம், சுசுப்தின்னு சொல்லுவோம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு. இதுக்கு வந்து நினைவு நிலைக்கு வந்து ஜாக்கிரத் ஸ்டேட்னு சொல்லுவோம். தமிழ்ல சாக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம், சாக்கிர நிலை. சோ 39வது பாடல் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்தூல சரீர சூட்சம சரீர உற்பத்தியை சொல்லியிருக்காரு, காரண சரீர உற்பத்தியை சொன்னாரு. காரண சரீர உற்பத்தி எதுல இருந்து வந்ததுங்கிறத ரொம்ப தெளிவா விளக்குனாரு. சோ இதோட 39வது பாடலோட இன்று நாம் நிறுத்துவோம். 40வது பாடல் வந்து சூட்சம சடம் இம்மட்டும் சொல்லினோம், இப்பால் தூளமாக்கும் அரோபம் தானும் அடைவினில் மொழியாய் கேளாய் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் சூட்சமத்தை சொன்னேன், இப்ப நான் ஸ்தூல உடம்பை பத்தி சொல்ல போறேங்கிறது அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட இந்த பிசிக்கல் பாடி எப்படி ஃபார்ம் ஆகுது, சட்டில் பாடி ஃபார்மை சொன்னாரு. அடுத்து பிசிக்கல் பாடி ஃபார்மும், அதுக்கப்புறம் ஆத்மாவை பத்தியும் விளக்கம், அது ஒவ்வொன்றா அதுக்கு அடுத்து வரும். சோ 39வது பாடலோட நம்ம இன்றைக்கு நம்ம வகுப்பை நம்ம வந்து இப்ப இன்னைக்கு நம்ம சொன்னது வந்து தீர்க்கம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு சப்தத்துக்கான அர்த்தமும், இந்த எப்படி ஒவ்வொன்றுல இருந்து ஒண்ணு உருவாதுங்கிறது ஒரு சார்ட் போட்டு மைண்ட்ல எப்பொழுதும் லைஃப் லாங் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து புரிஞ்சிருச்சுன்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இல்லாட்டினாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட் போட்டு அந்த சார்ட்ல நம்ம கிளியரா நம்ம மைண்ட்ல எப்பயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும், எதுல இருந்து எது வந்துச்சு. மொத்தமா கடைசியில வந்து இதெல்லாம் மாயே ஒண்ணுமில்லைன்னு ஒதுக்கி சைத்தன்யத்தை உணர்றது வேற. நம்ம எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, இந்த சிருஷ்டி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இப்படிதான் ஒன்றின் பின் ஒன்றாக உருவானதாக சாஸ்திரத்திலும் நம்மளுடைய குருமார்களும் விளக்கி இருக்கின்றார்கள். காரியத்திலிருந்து காரணத்தை புரிஞ்சுக்க முடியும். மாமரத்திலிருந்து அதனுடைய விதை காரணம், மாமரத்துக்கு உண்டான அந்த வீரியம் அதில் இருப்பது போல, இந்த உலகத்தை பார்த்து பார்த்து பார்த்து, இந்த சிருஷ்டியை பார்த்து, ஜீவனை பார்த்து, இந்த ஜீவனுக்கு உண்டான காரணத்தை பின்னோக்கி சென்று நம்முடைய ஞான குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ரியலைஸ் பண்ணி இதை கொடுத்திருக்காங்க. அதேதான் ஸ்ருதி ஆகிய வேதத்திலும் இந்த வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுல சொல்லப்பட்ட விஷயங்களும் நம்மளுடைய அனுபவங்களும் ஒன்றாக வருவதனால் இவை அனைத்தும் சத்தியம்தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. சோ முதல்ல வந்து சிற்சாயை
பார்த்தோம், பிரம்மத்தோடைய பிரதிபிம்பம். அது 3 குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது சத்துவகுணத்துல பிரதிபிம்பம் ஆகும்போது சத்துவகுண மாயையோட சேரும் போது ஈஸ்வரன் ஆகிறார். ரஜோகுண மாயையோடு சேரும் போது பிரம்மத்தோட பிரதிபிம்பம் ஜீவனாக உற்பத்தி ஆகின்றது. தமோ குணத்தோட அது சேரும் பொழுது சிருஷ்டியாக இந்த பிரகிருதி உற்பத்தி ஆவதற்கு காரணமாகின்றது. அதற்கடுத்து என்ன பார்த்தோம்? ஈஸ்வரனுக்கு காரண சரீரமும் அது சுளுத்தி நிலையும் ஆனந்தமய கோஷமும் அப்படி இருக்கக்கூடியவர் யாரு? அந்த 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 நிலையில இருக்கவர் தான் ஈசன் பார்த்தோம். ஜீவனுக்கு அது காரண சரீரமும் சுளுத்தி நிலையும் ஆனந்தமய கோஷமும் பிராயன் என்ற பெயர் கூடியது அவனுக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த தமோகுண மாயையிலிருந்து தான் இந்த மொத்த சிருஷ்டியும் உருவாகுது. இந்த தமோகுண மாயை தான் நமக்கு ஆவரண சக்தியாகவும் விக்ஷேப சக்தியாகவும் மறைத்தலாகவும் தோற்றமாகவும், ஆவரணம் என மறைத்தல் சக்தி, தோற்றக்கூடிய சக்தி, இது 2ஆக இருந்து நம்மை பாடாப்படுத்துகிறது. ஜீவனுக்கு இதையெல்லாம் உற்பத்தி பண்றது காரணம் யாருன்னா ஈஸ்வரனுடைய உட்பார்வையினாலே. என்ன பரமாத்மாவுடைய சங்கல்பம் தான் இவை அனைத்தும் உற்பத்தி ஆவதற்கு காரணம். அவர் ஏன் சங்கல்பம் பண்றாருன்னா, இந்த ஜீவன் அஞ்ஞானத்தில் இருப்பதினால் அவனை தன் சொரூபத்தை உணர்வதற்காக அவர் சங்கல்பம் பண்றதுல இருந்து இதெல்லாம் உருவாகுது. ஜீவனை மட்டும் படைச்சா பத்தாதே, அவனுக்கு தேவையான உடம்பை மட்டும் கொடுத்தா பத்தாதே, சூட்சும சரீரம் ஸ்தூல சரீரம், அதுக்கான ஜகத்தையும் படைக்க வேண்டியது அவர் கருத்துங்கிறதுனால அவரு இரண்ய கர்ப்பனாகவும் அவன் விராட் சொரூபமாகவும் வெவ்வேறு இதாகவும் புவனங்களை படைக்கிறார். சோ இவ்வாறாக படைக்கும் போது சூட்சம பஞ்ச தன்மாத்திரைகள் உருவாகிறது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தக ஆகாயம், வாயு, அக்னி, நீர், ஜலம், கந்தகம் சொல்லக்கூடிய மண் தத்துவம், பிருத்திவி தத்துவம். அதற்கடுத்து அதிலிருந்து அறிவு கருவிகள் 5: பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வு. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தக. அதற்கான ஸ்தூலம் பார்க்கும்போது பின்னாடி பார்ப்போம், கண், காது, இதெல்லாம் உறுப்புகள், அது பின்னாடி நம்ம பார்ப்போம் ஸ்தூல சரீரம் உற்பத்தி ஆகிறதுக்கு. இதற்கடுத்து மனம், புத்தி, அந்த கரணம் உற்பத்தியை பத்தி சொன்னார். இந்த ஞான அறிவு கருவிகள் ஒவ்வொரு நிலையும் சூட்சம பஞ்ச தன்மாத்திரையோட சாத்வீகத்துல இருந்துதான் அது உற்பத்தி ஆகுது. மனம், புத்தி இந்த 5 பஞ்ச தன்மாத்திரைகளும் சேர்ந்த சாத்வீக அம்சத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 7மே ஞானத்திற்கு உண்டான சாதனம், கருவிகள். அதற்கடுத்து ராஜச குணத்திலிருந்து பிராணவாயுக்கள், மொத்த 5 பஞ்ச தன்மாத்திரையோட ராஜச குணத்திலிருந்து பஞ்ச பிராணவாயுக்கள், அதுல இருந்து கர்மேந்திரியங்கள் தோன்றுகிறது. இந்த மொத்த மேலே சொன்ன 7 ஞான கருவிகளும் தொழில் கருவிகளும் சேர்க்கும் பொழுது 17 விஷயங்கள் ஆகின்றன. இந்த 17 கருவிகளும் சேர்ந்தால் அதற்கு பேர் லிங்க தேகம், லிங்க சரீரம், சூட்சம சரீரம். இந்த சூட்சம சரீரம் எவன் தன்னை சூட்சம சரீரத்தை நான் என்று நினைக்கிறானோ அந்த அபிமானிக்கு பேர் தைஜசன், வியஷ்டில. இதுவே மொத்த ஓவராலா ஈஸ்வரன் இந்த 17ஐயும் நான் என்று அவர் அபிமானம் பண்ணும்போது இரண்ய கர்ப்பனாக வெளிப்படுகின்றார். சொப்பன அவஸ்தை தான் இதற்கான அவஸ்தை. கோஷங்கள் எடுத்தால் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற இந்த 3 கோஷங்களும் வருகின்றன. இதுதான் நாம பார்த்தது. இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்குங்க. இன்றைய வகுப்பு இதோட நம்ம இந்த பாடலோட போதும். நல்லது.